யோவான் 7ஆம் அதிகாரம். கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்து சென்ற ஆண்டின் துவக்கத்திலிருந்து போதித்துக் கொண்டு வருகிறேன். கிறிஸ்தவ ஜீவியம்னா என்ன? பவுல் சொல்றார், கிறிஸ்தவ ஜீவியத்துல நற்கிரியை ரொம்ப அவசியம். அதை இப்படிப்பட்ட வார்த்தைகளால சொல்றார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இப்படி சொல்றார், இயேசு இந்த உலகத்துக்கு திரும்ப வருகிற வரைக்கும் நாம நற்கிரியை செய்யணும்னு சொல்றார். ஆகவே அது எப்படிப்பட்டது, ஏன் அப்படி சொல்றாரு, ஏன் நற்கிரியை செய்யணும் நாம அப்படின்னு பார்த்துட்டு வரோம். இந்த நற்கிரியைன்னு பவுல் சொல்றதுக்கு காரணம் வேற ஏதோ கிரியைகள் இந்த உலகத்துல இருக்கிறதுனால தான். நற்கிரியைகள் சொல்றதுக்கு காரணம் இந்த உலகத்துல இருக்கிற கிரியைக்கும் நாம் செய்கிற கிரியைக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துறதுக்கு தான். டு மேக் டிஃபரன்ஸ். அவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதுன்றதை காட்டுறதுக்கு தான். கிறிஸ்தவர்கள் நாமும் இந்த உலகத்தாருக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அறியாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு காட்டுறதுக்காகத்தான் அந்த மாதிரி சொல்றார். நற்கிரியை, குட் ஒர்க்ஸ், நல்லன்ற வார்த்தையை போட்டதுக்கு காரணமே அப்ப கெட்ட கிரியைகளும் இருக்குதுன்றதுக்கு சுட்டி காட்டுறதுக்காகத்தான். அத இயேசு இப்படி சொல்றார். வேதத்துல நிறைய கிரியைகள் இருக்கிறது, எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு கிரியை என்னன்னா பொல்லாத கிரியை. இந்த பொல்லாத கிரியை என்கிற இந்த வார்த்தை பொனேராஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. பொனேராஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா சீர்கெட்டு போன நிலை, சட்டத்தை உடைக்கிற நிலை, ஒழுங்கற்ற நிலை, துர்க்குணம் நிறைந்த நிலை, தேவ கோபத்துக்கு ஆளான நிலை, கடவுளுடைய கோபத்துக்கு ஆளான நிலை. சரி, இந்த உலகத்தை என்னதான் பண்ணலாம், இந்த பொல்லாத நிலையை என்னதான் பண்ணி இது சரி பண்ணலாம்னா இதை அழிச்சு மட்டும் தான் போட முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. அதுதான் இந்த பொனேராஸ் என்ற வார்த்தை மரணத்துக்கு பாத்திரமான நிலை. அதுதான் இந்த பொல்லாத உலகத்தை, பொல்லாத கிரியைக்கு பொல்லாதன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா இதை அழிச்சு மட்டும் தான் போட முடியும். கடவுள் இதை பார்த்து இதை சரி பண்ணணும்னு நினைச்சா அழிச்சு தான் போடணும், வேற வழி இல்லை. சரி, இது பொல்லாத உலகம், பொல்லாத கிரியை நிறைந்த உலகம், இது பொல்லாதது அப்படின்னு எப்படி சொல்றோம்? எதை வச்சு சொல்றோம் இது பொல்லாத உலகம்னு? யோவான் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இயேசு இப்படியா சொல்றார், உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. இயேசு சொல்றாரு, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. நான் சாட்சி கொடுக்கிறேன், சாட்சி சொன்னேன்னு சொல்ல, சாட்சி கொடுக்கிறதுனால உலகம் பகைக்கிறது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்து மனுஷனா வந்தது எவ்வளவு அவசியம்னா, இந்த உலகத்துல மனுஷன் போயிட்டு இருக்கிற வாழ்க்கை, வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை சரின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அது தான் தலையெழுத்து, தான் தலை விதி, தான் போயிட்டு இருக்கிறது சரி, தான் செய்யறது சரி அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதனால எதையும் செய்யறான். பாருங்க, ஹிட்லர் எல்லாம் பாருங்க, அதுக்கு முன்னாடி வாழ்ந்த எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள்லாம் சரித்திரத்துல கொன்னு போட்டாங்க பாருங்க. பல லட்சம் ஜனங்களை கொன்னே போட்டாங்க. என்ன மனநிலையில செஞ்சிருப்பாங்க? அது தான் செய்யறது சரி. உயிர்களை கொன்னே போட்டாங்க பாருங்க, அழிச்சே போட்டாங்க பாருங்க, ஒடுக்குனாங்க பாருங்க, கஷ்டப்படுத்தினாங்க ஜனங்கள் எல்லாம். ஏன்னா தான் செய்யறது சரின்ற மனநிலையில இருந்தாங்க. இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரு மனுஷன் வந்து வாழ்ந்து காட்டிட்டார். எப்படி வேணாலும் வாழலாம், என்ன வேணா செய்யலாம், இப்படி எல்லாம் வாழலாம், அப்படிலாம் வாழலாம்னு இருக்கிற இந்த உலகத்துல இயேசு வந்து இதுக்காகத்தான் வந்தேன், இதுக்காகத்தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அன்பையும் கிருபையும் இரக்கத்தையும் நற்கிரியையும் செஞ்சு வாழ்ந்தார். இந்த ஒரு மனுஷன் வந்து வாழ்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டார், சின்ன பாவத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். இவர் வராம இருந்திருந்தா நாம் என்ன நினைச்சிருப்போம்? இதெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதி. 60 வயசு வரைக்கும் செய்வோம், அதுக்கப்புறம் அடங்கிடுவோம், அப்புறமா ஆடி அடங்கிடுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிற வரைக்கும் லைஃபை என்ஜாய் பண்ணிக்கணும், அப்புறம் கிடைக்காது வாய்ப்பு, அப்படிலாம் சொல்லி இந்த உலகம் வாழ்ந்து இருக்குது. ஆனா என்றைக்கு இயேசு வந்தாரோ,
வாழ்ந்து காட்டிட்டார், சாட்சி கொடுத்துட்டார். என்ன, மனுஷன் இதுக்காக பிறக்கல, எப்படி வேணாலும் வாழலாம்ன்றது மனுஷ வாழ்க்கை இல்ல. மிருகம் கூட இப்படிதான் வாழணும்னு வாழ்ந்துன்னு இருக்குது. எப்படி வேணாலும் வாழலாம்ன்றது மனுஷனுடைய வாழ்க்கை இல்ல, இப்படிதான் வாழணும், ஒரு நோக்கத்துக்காக வாழணும்னு சொல்லி இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து காட்டிட்டார். வாழ்ந்து காட்டினது மாத்திரம் இல்ல, இவர் ஒரு எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். உலகம் பாவத்துல கிடக்குது, அநியாயம் நிறைந்த உலகம், அக்கிரமம் நிறைந்த உலகம், இது ஒரு பொல்லாத உலகம் அப்படின்னு தானே வெளிப்படுத்தி காட்டிட்டார். அவர் அப்படி காட்டலனா நாம இந்த உலகம் தான் உண்மையான உலகம் நம்பி இருப்போம், இதுதான் உண்மையான வாழ்க்கை நம்பி இருப்போம். இந்த பொல்லாத உலகம், பொல்லாத வாழ்க்கை தான், இந்த பொல்லாத கிரியைகள் தான் நிஜமான கிரியை, இதுதான் சரியானதுன்னு நினைச்சிருப்போம். ஆனா இயேசு இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்ததுனாலதான் விளங்குது இதுதான் வாழ்க்கை, அது இல்ல வாழ்க்கை. இயேசு வாழ்ந்தாரு, அதுதான் வாழ்க்கை. இயேசு எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அப்படிதான் ஒவ்வொருத்தரும் பிறந்து வாழ்ந்து காட்டணும். இயேசு எப்படி இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா வாழ்ந்து காட்டினாரோ அவரை போலவே வாழ்றதுக்காகத்தான் நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு இயேசு ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டி இருக்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்றார். யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் 3:19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும், இயேசு தன்னை வந்திருக்கிறத சொல்றாரு. அப்படி சொல்லும் போது இப்படி சொல்றார், the light came into the world. தன்னை வெளிச்சம் சொல்றாரு பாருங்க, உலகத்துக்கு வெளிச்சமா வந்திருக்கிறாராம். உலகத்திலே ஒளியானது வந்து தாம் பிறப்ப சொல்றாரு, நான் வந்திருக்கிறேனே, வந்து என்ன செஞ்சிருக்காராம், மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவை, மனுஷன் தப்பு பண்றான்றதை அவர் சொல்லி காட்டுறார். எப்படி இதை விவரிக்கிறதுனா, லைட் போட்ட பிறகு இருட்டுல எல்லாம் தெளிவா தெரியுது, எங்க குறை இருக்குது, எங்க தப்பு இருக்குது, எங்க சரி பண்ணணும், என்ன பிரச்சனை. லைட்டை ஆன் பண்ணாது, ஒரு கும் இருட்டு. இந்த இடத்துல இப்போ திடீர்னு ஒரு கும் இருட்டு, வெளிச்சமே இல்லை. என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, என்ன பண்ணுவோம்? எல்லாரும் எழுந்து வெளியே போவோம்னு சொல்றேன். கும் இருட்டுல கண் திறந்து பார்த்தா ஒண்ணுமே பார்க்க முடியல. இந்த இருட்டுல எல்லாரும் வெளியில இருந்து போவோம்னு சொல்றேன். என்ன பண்ணுவோம்? ஒருத்தர் மெரிச்சு, ஒருத்தர் இடிச்சு, ஒருத்தர் தள்ளி, வெளியில போறேன்ட்டு முன்னாடி வந்து சைட்ல போய் இடிச்சுக்கிட்டு எங்கெங்கயோ போய் என்னென்ன இடிச்சுக்குவோம். திடீர்னு வெளிச்சம் வருது, அப்ப தெரியும் ஐயோ நம்ம நிக்கிற டைரக்ஷனே தப்பு, நம்ம போயின்னு இருக்கிற வழியே தப்பு, பின்னாடி போறேன்ட்டு முன்னாடி வந்து நிக்கிறேனே, ஐயோ மெரிச்சிட்டேனே, கீழே விழுந்து கிடக்கிறேனே. வெளிச்சம் போட்ட பிறகு அந்த இருட்டுல ஒரு பிரகாசம் வந்த பிறகு தெரியுது தவறெல்லாம். அதத்தான் இயேசு சொல்றாரு, நான் ஒளியா இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். வந்திருக்கிறது எப்படி வந்திருக்கிறாராம், உலகத்தின் கிரியைகள் பொல்லாதது என்பதை காண்பிக்கிறதுக்கு. எவ்வளவு பேர் இந்த உலகத்துக்கு வந்தாங்க, யாருமே காண்பிக்கல, யாருமே இதை சொல்லல. ஆனா இயேசு வந்த பிறகுதான் விளங்குச்சு. அதனாலதான் பாருங்க, ஒரு மனுஷன் இயேசு கிட்ட வரணும். கோயிலுக்கு வந்தா போதாது, ஒரு மனுஷன் ஒரு போதகர் கிட்ட போனா போதாது, இயேசு கிட்ட வரணும். ஏன்? இயேசு கிட்ட வரும்போது அவனுடைய நிலை அவனுக்கே விளங்கும். ஏன் பிரசங்கத்தை கேட்கணும், ஏன் போதனையை கேட்கணும், ஏன் இந்த மாதிரி எல்லாம் போதிக்கிறோம்? அன்னைக்கு கூட வந்து சாம் பாஸ்டர் சொன்னாரு பாருங்க, ஏன் போதிக்கிறோம், ஏன் இந்த மாதிரி எல்லாம் பிரசங்கம் பண்றோம், எங்க வேலை என்ன, எதுக்காக இதெல்லாம் செய்யறோம், ஏன் வேதத்தை எடுத்து இதெல்லாம் ஏன் விலைக்கு சொல்றோம், என்ன அவசியம், இதை வச்சு என்ன செய்யறாரு கர்த்தர்? போன வாரம் நான் பேசியிருக்கிறேன் பாருங்க, முதல் ஆராதனையில பேசியிருக்கிறேன், நீங்க வாங்கி கேட்டு பாருங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு பிரசங்கத்தை ஏன் கேட்கிறோம்? நான் யாருன்றது விளங்குறதுக்கு தான். நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்றது விளங்குறது. ஏன் டாக்டர் கிட்ட போறோம்? டாக்டர் கிட்ட போனோம்னா டாக்டர் என்ன சொல்றாரு? சில டாக்டர்கள் ஒரு மாதிரி, ஆனா அதிகமான டாக்டர்கள் என்ன சொல்றாங்க? இதை செக் பண்ணு, அதை செக் பண்ணு, இதை டெஸ்ட் எடு, அந்த டெஸ்ட் எடுத்துட்டு வா, இந்த டெஸ்ட் எடுத்துட்டு வா. இப்பெல்லாம் பாருங்க எல்லாமே டெஸ்ட் எடுத்து தான் செக் பண்றாங்க. ஜுரம்னா கூட இப்ப டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஏன் டெஸ்ட் எடுக்கிறாங்க? உண்மை அப்பதான் விளங்குது. கொண்டு வந்து அந்த எக்ஸ்ரேவை வெளிச்சத்துக்கு முன்ன வச்சு கொண்டு வந்து அதை வச்ச பிறகுதான் விளங்குது அங்க குறை இருக்கிறது. வெறும் குறைய மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காக எக்ஸ்ரே எடுத்தோம், அதுக்கு மட்டுமா ஸ்கேன் எடுத்தோம், அதுக்காகவா ரிப்போர்ட் எடுத்தோம், அதுக்காகவா டெஸ்ட் எடுத்தோம்? எதுக்கு எடுத்தோம்? மருந்து இருக்குது, ஆனா என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதானே அந்த மருந்து யூஸ் பண்ண முடியும்.
மருந்து இருக்கிறதுனால எடுத்து போட்டுக்க போறது இல்ல. என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணுமே. அப்போ வெளிச்சத்துல கொண்டு போய் நிறுத்தினா தானே தெரியுது. அதான் இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் வாருங்கள், இளைப்பாறுதல் தரன்றார். சொல்றாரு நிம்மதியை தரவா. ஆனா நிம்மதி எப்ப தருவாரு? ஏன் இந்த வருத்தம், ஏன் இந்த பாரம் தெரிஞ்சாதானே எனக்கு நிம்மதி தேவை. இல்லன்னா நான் திரும்பவும் நிம்மதியை விட்டுட்டு போய் திரும்பவும் வருத்தத்துல போயிடுவேன், திரும்பவும் பாரத்துல போய் உட்கார்ந்துக்குவேன், திரும்பவும் என் மேல பாரம், திரும்பவும் என் மேல வருத்தம் வந்துடும். ஏன் இந்த வருத்தம் எனக்கு வருது, ஏன் இந்த பாரம் எனக்கு வருது? அதைத்தான் இயேசு எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறார். வெளிச்சம் போட்டு காட்டினாதான் விளங்கும். அப்ப இந்த உலகம் பொல்லாததா இருக்குதுன்றத நாம விளங்கிக்கணும். ஏன் விளங்கிக்கணும்? அப்பதான் நமக்கு மீட்பு தேவைன்னு நம்ம விளங்கிக்குவோம். அப்பதான் நம்ம ரட்சிக்கப்படுவோம். அப்பதான் இயேசுவை நம்ம ஆண்டவராக ஏற்றுக்கொள்வோம், அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்வோம், அவருக்குள்ள இருப்போம், அவரால் வழி நடத்தப்படுவோம். ஏன் இந்த இயேசு எப்ப நமக்கு தேவைன்னு நம்ம வருவோம்? என் நிலை எனக்கு என்னன்னு தெரிஞ்சா வருவோம். ஏன் டாக்டர் கிட்ட அடுத்த வாரமும் போறோம், அவர்கிட்ட என் பிரச்சனைக்கு மருந்து இருக்குன்னு தெரிஞ்சா அடுத்த வாரமும் போவோம். ஏன் வார வாரம் வரும், என் பிரச்சனைக்கு அவர்கிட்ட மருந்து இருக்கு. சிலர் எல்லாம் என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? ஃபேமிலி டாக்டர். ஃபேமிலிக்கு அவர் தான் டாக்டர். என் ஃபேமிலியில யாருக்கு வியாதி வந்தாலும் அவர் தான் அதுக்கு டாக்டர்னு வச்சிருக்கிறோம். ஏன்? எங்க பிரச்சனைக்கு அவர்கிட்ட என்ன இருக்கு சொல்லுங்க. அவர்கிட்ட என் பிரச்சனைக்கு மருந்து இருக்கு. ஏன் கியூல நிக்கிறோம்? சில டாக்டர் கிட்ட எல்லாம் போனா கொசு கடியில உட்கார்ந்து இருக்கணும். ஏன் உட்கார்ந்து இருக்கிறோம்? ஏன் காத்துன்னு இருக்கிறோம்? டாக்டர் வரதுக்கு 1 hour லேட் ஆகுது. ஏன் உட்கார்ந்து இருக்கிறோம்? ஏன் அப்பாயின்மெண்ட் வாங்குறோம்? ஏன் குறை, ஏன் பிரச்சனை, ஏன் பாடுக்கு அவர்கிட்ட பதில் இருக்குது. ஏன் வார வாரம் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? நம்ம ஆட்களுக்கு புரியல. ஏதோ கோயிலுக்கு போனேன், வார வாரம் போறேன், ஞாயிற்றுக்கிழமை போறேன். கோயிலுக்கு வரலங்க, நாம அவர்கிட்ட வந்திருக்கிறோம். ஏன்? அவர்கிட்ட என் பிரச்சனைக்கு பதில் இருக்குது. அல்லேலூயா. அவர்கிட்ட இருக்குது என் பிரச்சனைக்கு பதில். அது சொல்லி தரதுக்கு தான் பாஸ்டர், அது போதிக்கிறதுக்கு தான் பிரசங்கர். ஹலோ, இதை செய்யணும் பிரசங்கர். எந்த கோயிலுக்கு போனாலும் இதை எதிர்பாருங்க. பிரச்சனையும் பதிலும் சொல்லித்தரப்படுதா? எதையோ போய் கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறீங்களா? இல்ல சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போயிட்டே இருக்கிறீங்களா? இப்ப கடைசி வரைக்கும் தெரியாது. வருத்தம்னா என்ன தெரியாது, ஏன் வருத்தப்படுறீங்கன்னு தெரியாது, ஏன் பாரத்தை சுமந்துட்டு இருக்கீங்க தெரியாது, இதுக்கு இளைப்பாறுதல் யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியாது. இப்ப கடைசி வரைக்கும் நம்ம வருத்தத்தோட தான் இருப்போம். என் பிரச்சனை யாருக்குமே தெரியாது. இல்லையே, உன் பிரச்சனையை அறிகிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் உன்னை விசாரிக்கிறவரா இருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. ஆனா நீ அவரை வந்து அறிந்து கொள்ளல, அதுதான் பிரச்சனையே. அப்போ இந்த பொல்லாத உலகத்துல நாம் இருக்கிறோன்றத தெரிஞ்சாதான் நாம் இதுல இருந்து வெளியில வரணும்ன்றது தோன்றது மாத்திரம் இல்ல, இந்த பொல்லாத உலகத்துல இருக்கிற எனக்கு மீட்பர் இருக்கிறார். அந்த மீட்பர் இடத்துல நான் வந்து அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ளணும்ன்றது நமக்கு தெரியும். இந்த 3 அதிகாரத்துல இயேசு இன்னொன்னையும் சொல்றார். ஏன் வெளிச்சத்தின் இடத்துல வர்றது இல்லைன்னா, இருளை விரும்புறாங்க. இருளை அவங்க விரும்புறாங்க, இருளை விரும்பிதான் அப்படி இருக்கிறாங்க. நிறைய பேர் தவறான வாழ்க்கை வாழ்றதுக்கு காரணம் இயேசு சொல்றாரு, அவங்க விரும்பி அப்படி இருக்கிறாங்க. இன்னொன்னையும் சொல்றாரு, பகைச்சிட்டு தான் அப்படி இருக்கிறாங்க. என்ன பகைச்சிட்டு தான் அப்படி இருக்கிறாங்க. என்னை ஏற்றுக்கொண்டா அவங்க மாறுவாங்க. ஆனா என்ன பகைச்சிட்டு தான் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, என்ன பகைக்கிறாங்க, அதான் அவங்க வாழ்க்கை அப்படி இருக்குது அப்படியும் சொல்றேன். ஏன் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்லாம் பாருங்க, ஏன் சீர்படல? ஏன் சிலருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணாம இருக்கிறது கூட நல்லதுன்னு தோணுது. ஏன் பண்ணாம இருந்திருக்கலாம்னா, கல்யாணம் ஆகி பிள்ளைய பெத்து பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கூட
இன்னும் திருந்தாம இருக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஏற்றுக்கொள்ற பக்குவம் இல்லை. இந்த ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இல்லாததுனால தங்களுக்கு வெளிச்சம் தேவைன்னு அந்த வெளிச்சம் போட்டு காட்ட அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இப்ப சிலர்லாம் டாக்டர் கிட்ட நான் போக மாட்டேன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. டாக்டர் எங்க தனக்கு என்ன வியாதின்னு சொல்லிடுவாரோன்னு ஒரு பயம். நிறைய பேர் அப்படிதான். நானும் டாக்டர் கிட்டே போக மாட்டேன். தெரியும் நீ டாக்டர் கிட்ட ஏன் போக மாட்டேன். டாக்டர் யாரு உண்டாக்குனது? கர்த்தர் உண்டாக்குனாரு. எதுக்கு உண்டாக்குனாரு? உன் பிரச்சனை என்னன்னு சொல்றதுக்கு. அவர் மருந்து தராரோ இல்லையோ, உன் பிரச்சனை என்னன்னு சொல்றதுக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னு இவர் சொல்லிட்டு, இவர் ஒருவேளை உனக்கு குணத்தை தராம இருக்கலாம். ஆனா பிரச்சனையை கண்டுபிடிச்ச நீ பதிலும் ஒருத்தர் கிட்ட இருக்குது. அந்த பதில் ஒருவேளை மனுஷன் உனக்கு தராம இருக்கலாம். ஆனா மனுஷனை உண்டாக்கின கர்த்தர் அவர் உனக்கு தருவார். அதனால டாக்டர் கிட்ட போறது நல்லது. அது எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனா சிலர்லாம் பாருங்க, நான் திருந்த மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன்னு இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஆட்களுக்கு வாழ்க்கையில சமாதானம் வருது ரொம்ப கஷ்டம். கணவன் மாறணும், மனைவி மாறணும், ஒத்துக்கணும், தங்க குறைய ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கும் போது என்ன ஆகும்னா அங்க சுமூக நிலை ஏற்படும். அங்க ஒத்து போகும்போது அதான் இயேசு சொல்றார், ஏன் இவங்கெல்லாம் அப்படியே இருக்கிறாங்க, ஏன் இந்த உலகத்துல நிறைய பேர் இன்னும் அப்படியே இருக்கிறாங்கன்னா, பகைச்சிட்டு இருக்கிறாங்க, மனச கல்லாக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னையும் சொல்றாரு, விரும்பிதான் அதை செய்யறாங்க. அவங்க என்னவோ தெரியாம போய் அதுல இருக்கிறாங்கலாம் கிடையாது. தினமும் காசு அதுக்கு செலவு பண்ணினே இருக்கிறாங்க. தினமும் அதுக்காக கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா மனசை கட்டலாக்கிக்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் ஏத்துக்குவோம், கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்குவோம், வசனம் சொல்லுது, சத்தியம் சொல்லுது, ஏத்துக்க மாட்டாங்க பாருங்க. மனசை கல்லாக்கிட்டு உட்காருவாங்க. அந்த மாதிரி இயேசு சொல்றார், கல்லாக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. வெளிச்சம் வந்துடுச்சு, வெளிச்சம் இந்த உலகத்துக்கு வந்து காட்டிடுச்சு. ஆனாலும் சிலர் இன்னும் இருள் இருக்கிறாங்களே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்ற இயேசு ஒரு பெரிய ஆதாரம். இந்த உலகம் பொல்லாத உலகம் காட்டுறதுக்கு, நான் ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுக்கு இயேசு ஒரு பெரிய உதாரணம். இயேசுவை சந்திக்கிறது தான் ரட்சிப்பு. இயேசுவை சந்திச்சிருக்கிறீர்களா? அங்கதான் உங்களுடைய ரட்சிப்பு. எப்படி இயேசு சந்திக்கிறார் பாருங்க சகேயுவை. அவங்கிட்ட சொல்ல, நீ என்னென்னலாம் செஞ்ச, உனக்கு நான் சொல்லணும் வான்னு கூப்பிடல, உன் கூட தங்கணும் வான்னார். உன் கூட நான் தங்கணும்னு தான் சொன்னார். இதத்தான் சொன்னார் பாருங்க. அவன் அவ்வளவு பாவத்தையும் விட்டான். அவனுக்குள்ள புரிஞ்சிச்சு, இவர் கூட கொஞ்ச நேரம் தான் செலவு பண்ணா. அவனுக்கு அப்பவே விளங்குச்சு, ஐயோ நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எவ்வளவு தவறா வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ன்றது விளங்குச்சு. சொல்றான், அநியாயமா வாழ்ந்துட்டான் ஆண்டவரே, ஏழைகள் எல்லாம் கஷ்டப்படுத்திட்டான் ஆண்டவரே, என் சொத்தெல்லாம் அதை கொடுத்துடுறேன், நான் அநியாயம் செஞ்சிட்டேன்றதை ஒத்துக்கிட்டான். எப்போ ஒத்துக்கிட்டான்? இயேசு லிஸ்ட் போட்டு காட்டினாரா? அந்த தெருல இந்த ஏழை கிட்ட எவ்வளவு கஷ்டப்படுத்தின தெரியுமா, இந்த ஏழை கிட்ட எவ்வளவு வாங்கின தெரியுமா சொன்னாரா? கிடையாது. ஒண்ணும் இல்ல, அவர் கூட இருந்த போதே விளங்கிடுச்சு. அதனாலதான் பாருங்க, இந்த வெளிச்சம் வேற மாதிரி வெளிச்சம். இந்த வெளிச்சம் என்ன, எல்லாருக்கும் முன்னே யார் யார் என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்ற வெளிச்சம் கிடையாது. அவருக்குள்ள அற்புதமா விளங்க செய்யறார். அவரே செய்யறார் பாருங்க, நமக்குள்ள நம்முடைய நிலையை விளங்க செய்யறார். இது அருமையான ஒரு காரியம் பாருங்க. இதை மனுஷன் செஞ்சானா வெட்ட வெளிச்சம் ஆக்கிடுவான். நம்ம எதிரில சொல்லுவான், நீ இதெல்லாம் பண்ணி இருக்கிற, போன பிறகு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஏன்னா போற இடத்துல எல்லாம் சொல்லிடுவார், இவர் இப்படி பண்ணிருக்கிறார், அவர் இப்படி பண்ணிருக்கிறார், இவரை பத்தி தெரியுமா அப்படின்லாம் சொல்லிடுவார். ஆனா கர்த்தர் எப்படிப்பட்டவர் பாருங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர் பாருங்க. மனுஷன் நல்லவன் நீங்க சொன்னீங்கன்னா, கர்த்தர் கோடி மடங்கு நல்லவர். ஒரு மனுஷன் மறைக்கிறான்னு சொன்னீங்கன்னா, மனுஷன் என்ன அவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறார், என் தவறை யாருக்கிட்டையுமே சொல்லலன்னு நீங்க அவரை குறிச்சு நினைக்கிறீங்கன்னா, கர்த்தர் கோடி மடங்கு அவனை காட்டிலும் நல்லவர். அவர் உங்களை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார், ஆனா உங்களுக்கு மட்டும் புரிய வைப்பார். ஏன்னா அப்பதானே நீங்க அந்த நிலையிலிருந்து விடுதலையாகி நல்ல வாழ்க்கை வாழ முடியும். அதான் இயேசு நல்லவர்னு சொல்றோம் பாருங்க. இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது ரெண்டு வேலையும் செஞ்சார். ஒண்ணு,
நாம யாருன்றதை காட்டினார், நமக்கு புரிய வச்சார். நாம யாரு, எந்த பாவத்துல இருக்கிறோம், என்ன மாதிரி நிலையில இருக்கிறோம். ரெண்டாவது, கடவுள் யாருன்றதை விளங்க செஞ்சார். அது ரொம்ப முக்கியம். கடவுளும் எவ்வளவு நல்லவர்ன்றதை காட்டினார். ஏன்னா கடவுளை கூட தவறா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. கடவுளை கூட கொல்லுறவராகவும் அழிக்கிறவராகவும் அவர் தான் இந்த தீமையெல்லாம் செய்கிறவராகவும் நினைச்சு வச்சிருந்தாங்க. என்னைக்கு இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரோ, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ, யாரை காப்பாத்தலாம், யாருக்கு சுகம் தரலாம், யார் கண்ணீரை துடைக்கலாம், யார் கவலையை போக்கலாம், யாருக்கு கை கொடுக்கலாம், யாருக்கு தூக்கி விடலாம், இன்று இதே வேலையா திரிந்தாரோ, அன்னைக்குதான் விளங்குச்சு கடவுள் நல்லவர். அவர் நல்லவர் மாத்திரமே. இயேசுவை பாருங்க, கர்த்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். தேவன் யாருன்னு, கடவுள் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? இயேசுவை கொஞ்சம் எண்ணி பாருங்க. அவர் ஒருத்தருக்கும் தீமை செய்யல பாருங்க. அவர் நல்லவர். ஆகவே இந்த பொல்லாத உலகம்ன்ற அந்த காரியத்தை கொஞ்சம் விளங்கிக்க வேண்டியதா இருக்கு. ரோமர் 1 அதிகாரத்துக்கு வருவோம். அங்கதான் நாம நிக்கிறோம். ரோமர் 1 அதிகாரம் கவனிப்போம். ரோமர் 1:18. ரோமர் 1:18 பாருங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுதான் மெயின். இதை விளங்கிக்கிட்டீங்கன்னா அடுத்து வர்ற வசனங்கள்லாம் விளங்கும். என்னன்னா, உலகம் அநியாயத்தில் இருக்குது, அவபக்தியில் இருக்குது, கடவுளை அவமதிச்சு வாழ்ந்துன்னு இருக்குது, அநியாயம் நிறைந்து வாழ்ந்துட்டு இருக்குது. சத்தியம் என்ன? மனுஷன் இதுக்காக உண்டாக்கப்படல, அநியாயம் செய்ய உண்டாக்கல, அவபக்தியா வாழ உண்டாக்கப்படல. ஆகவே சத்தியம் என்ன? மனுஷன் நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், நியாயமா இருக்கணும், நீதியா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். இப்படிதான் கடவுள் உண்டாக்குனார். ஆனா சத்தியத்தை அடக்கி வச்சு மனுஷன் இன்னைக்கு அநியாயத்தையும் அவபக்தியும் வாழ்ந்துட்டு இருக்கிறான். உடனே நாம என்ன நினைச்சிடக்கூடாது, இதுதான் வாழ்க்கை போல இருக்கு நினைச்சிடக்கூடாது. அதுக்குதான் பவுல் சொல்றாரு, அதையெல்லாம் தேவன் வெறுக்கிறார், அதையெல்லாம் அவர் விரோதமா, அவைகளுக்கு விரோதமா தம் கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுள் கோபப்பட்டாராம், கோபப்படுறாராம், கோபப்பட்டே ஆகணும் பாருங்க. கடவுள் கோபப்படலன்னா ஒரு நல்லவரே கிடையாது. இதை புரிஞ்சுக்கங்க முதல்ல. கடவுள் கோபப்படலன்னா ஒரு நல்லவரே கிடையாது. ஒரு பையன் போய் தான் தீயில நெருப்புல விளையாடுறான், நெருப்புல இருக்கிறான், நெருப்பு அவன் மேல படுது. உதாரணத்துக்கு சொல்றேன், நெருப்பு அவன் மேல படுது, அவனை அது காயப்படுத்த போது. இந்த நேரத்துல தகப்பன் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கு, வேடிக்கை பார்த்துட்டு, இன்னும் ஆனாலும் பரவாயில்ல, இதுல இருந்து அவன் ஒரு பாடம் கத்துக்குவான். அவன் கை வெந்துட்டோம், வெந்த பிறகு அவன் பாடம் கத்துக்குவான்னு அவன் கையை அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாரா? ஓடி போய் அவனை தூக்கி எடுத்து அவனை ஒரு வாரத்துல விட்டு அந்த தீயை தூக்கி விசிறி அடிப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு தகப்பன் பாருங்க, வாஷிங் மிஷினை தான் புள்ள போய் தொட்டு இருக்கிறா, ஷாக் அடிச்சிருச்சு. புள்ள மேல அவ்வளவு பாசம் பாருங்க. ஏன் புள்ள உயிரையே வாங்குறதுக்கு நீ இருக்கிறியான்னு சொல்லி தூக்கி எடுத்துட்டு போய் உடச்சி போட்டாராம் பாருங்க வாஷிங் மிஷின். நம்மளும் ஐயோ வாஷிங் மிஷின் போச்சே, வாஷிங் மிஷின் போனா பரவாயில்ல, உயிர் போயிருக்குமே. அவ்வளவு பாசம் தான் புள்ள மேல. ஒவ்வொருத்தரும் பாசத்தை வெளிப்படுத்துவாங்க. ஆண்டவர் அப்படி பார்த்துட்டு இருப்பாரா? ஒரு மனுஷன் அப்படி இருப்பானா? தன் புள்ள கை வெந்துன்னு இருக்கிறது, அங்க ஒரு கோபம் வருது. என்ன கோபம் வருது? தாம் பிள்ளை மேல இருக்கிற அந்த அன்பு, தாம் பிள்ளையை காப்பாற்றணும்ன்ற அந்த அக்கறை, தாம் பிள்ளையை தனக்கு எவ்வளவு அவசியம்ன்ற அந்த அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த முக்கியத்துவத்தை அங்க வெளிப்படுத்துறாரு. என்ன செய்யறாரு? தம் பிள்ளையை போய் காப்பாத்துறாரு. அந்த இடத்துல கடிந்து கொள்ளும் போது கூட, தம் பிள்ளையை திட்டும் போது கூட அவ்வளவு அந்த அக்கறையில வெளிப்படுறது தான், அவ்வளவு அந்த அன்புல வெளிப்படுறது தானே தவிர அந்த பிள்ளையின் மேல இருக்கிற கோபத்துல இல்ல, அந்த அக்கினியின் மேல இருக்கிற கோபத்துல, அநியாயத்தின் மேல இருக்கிற கோபத்துல. பாருங்க, இன்னைக்கு உலகத்துல அநியாயம் கொட்டி கிடக்குது, அவபக்தி கொட்டி கிடக்குது. கடவுளை ஒரு பக்கம் மனுஷன் கடவுள் மானத்தை வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கிறான், கடவுளை அசிங்கப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவபக்தினா என்ன? கடவுளுடைய மானத்தை வாங்குறது, கடவுளுடைய நாமம் தூஷிக்கப்படுற அளவுக்கு வாழ்றது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. எப்படி கடவுளை அவமதிக்கிறான், எப்படி கடவுளை அவபக்தியா வாழ்றான்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். கடவுளை மனுஷன் எப்படி அவமதிக்கிறான், அதனால அவனுக்கு உண்டாகிற கேடுகள்லாம் என்ன,
அதெல்லாம் காட்டுறேன். பொல்லாத உலகங்க அது. நான் வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் நல்ல உலகம் அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா என்னைக்குமே அக்ரி பண்ணாதீங்க. அரசியல் நிலை மாறினாலும் பொல்லாத உலகம் தான் இது. ஒரு ஆட்சி இன்னொரு ஆட்சி வருது அதனால மாறுது இல்ல, இல்ல, பொல்லாத உலகம் தான். இல்ல படிப்பறிவுலாம் வரும்போது மாறிடும் இல்ல. எவ்வளவோ முன்னேற்றங்கள் வந்திருக்குது, எவ்வளவு கல்லூரிகள் இருக்குது, எவ்வளவோ பள்ளிக்கூடங்கள் இருக்குது, என்ன மாற்றம் வந்திருக்குது. அதுல படிச்சு வந்தவங்க தான் அக்கிரமம் எல்லாம் பண்றான். முன்னெல்லாம் பூட்டு உடைக்கிறதுக்கு சாவி எடுத்துன்னு போவான், இப்போ கம்ப்யூட்டர் படிச்சு நெட்ல திருடுறான். படிச்சு இன்னும் டெவலப் ஆயிருக்கான் திருடுறத. படிச்சு இன்னும் எப்படி தவறு செய்யலாம், அதுக்காக எவ்வளவு பணத்தை செலவு பண்ணலாம், அப்படிதான் இருக்கிறாங்க. பல ஆயிரங்களை வச்சிருக்கிற, பல கோடி வச்சிருக்கிற நிறைய பேர், தேவனை அறியாதவர், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நிறைய பேர், எவ்வளவு பெரிய பணக்காரங்களாம் தவறுக்கு தான் அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதிகமா இன்டர்நெட்ல சம்பாதிக்கிற வெப்சைட்ஸ் எல்லாம் தவறானதை போடுறவங்க தான். அப்ப எப்படி இருக்குது பாருங்க. முன்னேற்றங்கள் நாடை மாற்றல, உலகத்தை மாற்றல. முன்னேற்றங்கள் எல்லாம் இன்னும் பாவத்தை இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம், எவ்வளவு பாவத்தை ஆதரிக்கலாம், எவ்வளவு அக்கிரமத்தை ஆதரிக்கலாம், எவ்வளவு அநியாயம் அவபக்தி நடக்குது. இதெல்லாம் கடவுள் தம் கோபத்தால அவர் கோபப்பட்டு இதெல்லாம் புரிய வச்சிருக்கிறார். இது தவறுன்றத புரிய வச்சிருக்கார். கோபப்படலன்னு வச்சுங்க, கண்டுக்காம இருந்துட்டாருன்னு வச்சுங்க, இந்த உலகம் இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கும். அதனாலதான் நோவா கதையை கூட ஒழுங்கா சொல்லணும். நோவா கதையை எப்படி சொல்லணும்? கர்த்தர் நல்லவர். நோவாவின் காலத்துல கூட கர்த்தர் நல்லவர் தான். எப்படி கர்த்தர் நல்லவர்? நோவாவின் காலத்துல அந்த பொல்லாத உலகத்தை அப்படியே வச்சா அந்த பொல்லாத உலகம் இன்னும் சீர்கெட்டு போய் இனி பிறக்க போற குழந்தைங்களும் இன்னும் சீர்கெட்டு தான் போவோம். அதனால தான் பாருங்க கிளீன் பண்றாரு. கிளீன் பண்ணும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஏன் டாக்டருங்க கையை எடுத்துடுறாங்க இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு? அப்படியே விட்டா இன்னும் பிரச்சனை வரும்னு சொல்லி எடுத்துடுறாங்க. ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு, இன்னொரு பக்கம் அது நல்லது. இன்னும் ஒரு காலம் உயிர் வாழலாம், இன்னும் கொஞ்சம் காலம் உயிர் வாழலாம். அதுக்காக கை எடுத்துறாங்க, கால் எடுத்துறாங்க. ஏன் அப்படி எடுக்கிறாங்க? அதுக்காக கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் நன்மையும் வந்துடுது. அதைத்தான் நோவாவின் காலத்துல நடந்தது. 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. உலகம் பொல்லாததா இருந்ததா, சீர்கெட்டு போயிருந்ததா. கர்த்தர் பார்த்தாராம், இதை எப்படி சரி பண்ணலாம். சரி பண்ணனா ஒரே ஒரு வழிதான் இருக்குது, ஒரே ஒரு வழிதான் இருக்குது. இத அழிச்சு போட்டாதான் வழி. அழிச்சு போட்டாரு பாருங்க. அழிச்சு போட்டு நோவாவை கொண்டு வந்து நிறுத்தி, அவன் பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தி அவங்கள பார்த்து சொல்றாரு, இப்படி இனிமே நடக்காது. ஏன்னா அவர் அதை விரும்பி செய்யல, அவர் அதை வேணும்னே செய்யல. அவர் அதை கொல்லணும்னு அவங்கள உண்டாக்கி வளர்த்து விட்டு அப்புறம் கொல்லணும்னு அவங்கள வளர்த்து விடல. அவருக்குள்ள எல்லாரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்லை. ஆனா கெட்டு போயிருக்குது, இதை கிளீன் பண்ணியே ஆகணும். கிளீன் பண்ணி என்ன சொல்றாரு அவங்கள பார்த்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், நீங்கள் ஆசீர்வாதமா இருங்கள். அவங்களை திரும்ப ஆசீர்வதிக்கிறார், திரும்பவும் பெருக சொல்றார். ஏன்? கிளீன் பண்ணி இருக்கிறார், அவ்வளவுதான். சுத்தம் பண்ணி இருக்கிறார். நல்ல தேவன் சுத்தம் பண்ணி இருக்கிறார். இப்படியே விட்டா மனுக்குலம் இன்னும் சீர்கட்டு போயிடும்ன்றதுக்காகத்தான் தம்முடைய கோபத்தை கூட அவர் நல்லவர் என்பதை காட்டுறதுக்கு தான் பயன்படுத்தியிருக்காரே தவிர, தம்முடைய கோபத்தை காட்டி நான் எவ்வளவு கோபம் உள்ளவர் தெரியுமா, நான் எவ்வளவு பொறுக்காதவர் தெரியுமா, எவ்வளவு உன்னை தண்டிக்கிறவர் தெரியுமான்னு காட்டுறதுக்கு இல்லை. அங்க கூட அவர் மனம் வருந்துறார். தான் செஞ்சதை குறித்து அவர் மனம் வருந்துறார். சத்தியமே பண்ணி தர சொல்றார். இனிமே இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி வானவில்ல கொண்டு வந்து வைக்கிறார். சொல்றாரு, இனிமே இந்த மாதிரி அழியறதுக்கு ஒரு காலம், ஒரு நேரம் ஏற்பட்டா அந்த வில் வந்து சொல்லும், அழிக்காதீர், அது நினைப்பூட்டோன்றார். நித்திய நித்திய உடன்படிக்கையா இருக்கும். இனிமே நான் இந்த உலகத்தை இந்த மாதிரி அழிக்க போவது இல்லை என்றார். ஏன்? அந்த அளவுக்கு அவர் வருத்தம் தெரிவிக்கிறார். இந்த மாதிரி அவருக்கு விருப்பம் இல்லை, ஆனா கிளீன் பண்ணணும். சரித்திரத்துல பல முறை தனிப்பட்ட விதத்திலையும் சரி, தனிப்பட்ட விதத்திலையும் நான் பார்த்திருக்கிறேன், சரித்திரத்திலையும் பார்த்திருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். கடவுளுடைய கோபம் பல விதத்துல இந்த உலகத்துல வெளிப்பட்டிருக்கு. தயவு செய்து கேளுங்க.
வெளிப்படுத்தப்படலைன்னா அநியாயம் எல்லாம் அத்துமீறி போயிட்டே இருக்கும். அதனால பாருங்க, ஆதாம் கிட்டே ஆரம்பிக்கிறார், வெளியில போன்றார், தோட்டத்தை விட்டு வெளியில போன்றார், அங்கிருந்தே ஆரம்பிக்கிறார். நம்முடைய இல்லைன்னா பாருங்க, ஆதாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு அதே தோட்டத்திலே இருக்கிறான்னு வச்சுங்களேன், அப்ப கர்த்தர் அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்காம விட்டாருன்னு அர்த்தம். இப்ப கண்டுக்காம விட்டாருன்னு அர்த்தம் என்ன? அடுத்து யார் வேணாலும் என்ன வேணா பண்ணலாம் சொல்றாரு, வெளில போ, உனக்கு ஒண்ணும் கிடையாதுட்டாரு. தனிப்பட்ட விதத்திலையும் சரி, ஒரு சமுதாயமே பாதிக்கப்பட்ட சரித்திரங்கள்லாம் உண்டு பாருங்க. ஒரு நாடே ஒண்ணுமில்லாம இருக்குது, ஒரு நாடே வியாதிப்பட்டு இருக்குது, ஒரு நாடே கண்ணை மூடி திறக்கிற ஒரு நாடே இல்லாம போயிருக்குது. தரித்திரமா இருக்குது, ஒரு ஐஸ்வர்யமா இருந்த நாடுகள்லாம் தரித்திரமா இருக்குது. ஏன்னா அநியாயம், அக்கிரமம், அவபக்தி, இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன், அநியாயத்தை பார்த்துட்டு கர்த்தர் சும்மா இருக்கிறவர் இல்ல. இங்க எப்படி சொல்லி இருக்குது? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர் என்ன பண்றாங்களாம்? அநியாயம் செய்யறாங்களாம் பாருங்க. சரி, இந்த அநியாயம்ன்றது ஏதோ லஞ்சம் வாங்குறது அது மட்டும் அநியாயம் இல்லைங்க. மனைவியை கஷ்டப்படுத்துறது, கொடுமைப்படுத்துறது. நம்ம ஆளுங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, அநியாயம்னா அதுக்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அநியாயத்துக்கு லிஸ்ட் இருக்குதான், நிறைய இருக்குது லிஸ்ட். அதுல மனைவியை கொடுமைப்படுத்துற லிஸ்ட் கூட இருக்குது. இன்னொன்னு சொல்லவா, சில பேர்லாம் சிரிப்பீங்க, கணவனை கொடுமைப்படுத்துறது கூட இருக்குது, நடக்குதுங்க. ஒரு அம்மா கிராப்லாம் வெட்டின்னு சுத்தின்னு இருக்கும் பாருங்க. என்கிட்ட வந்து சொல்லிச்சு ஒரு முறை, என் கணவனார் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. ஒரு நாள் வீட்டுக்கே போனேன், போன தொடப்ப வச்சு பெருக்கின்னு இருக்கிறாரு. அப்பதான் தெரிஞ்சிச்சு யார் கொடுமைப்படுத்துறா. அவர்தான் துணியெல்லாம் துவைக்கிறாராம், அவர்தான் சமைக்கிறாராம். ஆனா இந்த அம்மா வாய் கூசாம சொல்லுது, என் கணவனார் என்ன கொடுமைப்படுத்துறாரு. கிராப்லாம் வெட்டின்னு ரோடெல்லாம் சுத்தின்னு கட்டிச்சு பாருங்க. அது ஹலோ, கணவனை கொடுமைப்படுத்துறதுலாம் இருக்குது. ஒரு அம்மா நொண்டி நொண்டி வந்துச்சாம் பாருங்க. என்னம்மா நொண்டி வரேன்னா, எட்டி உதைச்சேன் தெரியாம அவர் விலகிட்டாரு, சுவர்ல பட்டிடுச்சேன். சாப்பாடு தராம விட்டுருவாங்க. கணவனை கொடுமைப்படுத்துறது, மனைவியை கொடுமைப்படுத்துறது. இன்னொன்னு சொல்லவா, பிள்ளைகள் பெற்றோரை கொடுமைப்படுத்துறது, இதெல்லாம் கூட அநியாயம் லிஸ்ட்ல வருது. பிள்ளைகள் பெற்றோரை கொடுமைப்படுத்துறது. கடவுளுடைய இரக்கம் நம்ம மேல இருக்குது, நம்ம எல்லாம் கடவுளுடைய இரக்கம் பெற்றோர். இந்த கோயில்ல வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசிங்க. நாங்க அதெல்லாம் அப்ரூவ் பண்றது இல்லை, அப்படிலாம் போதிக்கிறது இல்லை, அதையெல்லாம் ஒத்து போறது இல்லை. உங்களுக்கு துணை போகிறதுக்கு பிரசங்கியார்கள், போதகர்கள் கிடையாது. பாஸ்டர் நான் சொன்னாதான் கேட்பார். பாஸ்டர் நான் கேட்க மாட்டேன். பாஸ்டர் நான் சொன்னா கேட்பார். நீ என்ன வேணா பண்ணுவ, பாஸ்டர் சொன்னா கேட்பாரா? என்ன அக்கிரமம் வேணா பண்ணுவேன், உன் மனைவியை போட்டு கஷ்டப்படுத்துவேன், உன் மருமகளை போட்டு கஷ்டப்படுத்துவேன், மருமகளை இது பண்றது கூட அநியாயம் தான். ஹலோ, மாமியார்களுக்கெல்லாம் இப்ப கோபம். எல்லாத்தையும் சொல்லணும், சபையில எல்லாத்தையும் சொல்லி தரணும். வேற யார் எங்க சொல்லி தரா? பள்ளிக்கூடத்துல போனவனும் இந்த மெஷின்ல இந்த ஸ்க்ரூவை போடு, இதுல இதை டைட் பண்ணு, அதை இதை டைட் பண்ணுன்ற, இதை மட்டும் தான் கத்துக்கிட்டு வரான். வாழ்க்கை எப்படி வாழணும்னு எங்க கத்து தராங்க? யார் கத்து தரா? நாமளும் வாயை திறந்து வீட்டுல சொல்றது இல்லை. அப்ப யார் தான் சொல்றது? அதனாலதான் பாருங்க, கர்த்தர் போதகர்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஏன்னா அவர்களுக்கு கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்து இத திட்டமா போதிக்க வைக்கிறார். அதுக்குதான் சபைக்கு போகணும்ன்றது பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் 2 வருஷம் வாரம் வாரம் குடும்பத்தை பத்தியே பேசினார் பாருங்க. குடும்பம்னா என்ன, எதுக்கு கடவுள் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், வருங்காலங்கள்லாம் பேசணும்னு இருக்கிறோம் பாருங்க. எதுக்காக தேவன் நம்ம குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், இதெல்லாம் விளங்குனாதானங்க வாழ்க்கை நல்லா வாழ முடியும். மனைவியை கொடுமைப்படுத்துறது, புருஷனை கொடுமைப்படுத்துறது, பிள்ளையை கொடுமைப்படுத்துறது, பிள்ளைகள் பெற்றோரை கொடுமைப்படுத்துறது, மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்துறது, மருமகள் மாமியாரை கொடுமைப்படுத்துறது. ஒன்னையும் விடக்கூடாதுல்ல, எல்லாத்தையும் சொல்லணும்ல. நம்ம ஆளுங்க அதுல பரவாயில்ல, நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. மருமகள் மாருங்களாம் நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிச்சு.
மாமியாரை கொடுமைப்படுத்துறது, வயசாயிடுச்சுன்னு கொடுமைப்படுத்துறது எல்லாமே அங்கதான் வருது. அதனாலதான் சொல்றேன், இந்த சபைக்கு வந்துட்டு இவ்வளத்தையும் கேட்டுட்டு அந்த மாதிரி நடக்கிறீங்கன்னா நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. ஏன்னா காதார கேட்டுறீங்களே. அப்படியே சாந்தமா மூஞ்ச வச்சுக்கிறது, சாந்தமா மூஞ்ச வச்சுட்டு இந்த நடிப்புலாம் வேணா பாருங்க. கர்த்தர் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறவர் இல்ல. அதனாலதான் சொன்னேன், அநியாயத்தை தேவன் விரோதிக்கிறார். இயேசுவே சொன்னார் பாருங்க, சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். தேவன் இந்த அநியாயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறவர் இல்ல, கண்டிப்பா நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார் பாருங்க. அப்பதான் ஃபீல் பண்ணுவோம் நம்ம, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே. அதனாலதான் இந்த பொல்லாத உலகம், இந்த அநியாயம் எல்லாம் தாராளமா சரளமா தினமும் நடக்குது. இதுக்காக உட்கார்ந்து திட்டம் போடுறாங்க, இதுக்காக உட்கார்ந்து யோசிக்கிறாங்க, இதையே உட்கார்ந்து பேசுறாங்க, இதையே உட்கார்ந்து பிணைத்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கே போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, இதுக்கே நெட்வொர்க்கை யூஸ் பண்றாங்க. எதுக்கு? யாரை எப்படி காயப்படுத்தலாம். பேஸ்புக்கால எத்தனை பிள்ளைங்க செத்து இருக்கு தெரியுமா? அதான் சொல்றேன், ஆபிரகாமுடைய சந்ததி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல போயிட்டு 400 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. ஏன் 400 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க? கர்த்தர் பார்த்தார், திருந்துவான், எகிப்தியன் திருந்துவான் வருஷம் வாய்ப்பு கொடுத்து பார்த்தார். 430 வருஷம் வாய்ப்பு கொடுத்து பார்த்தார், திருந்தவே இல்லை பாருங்க. என்ன செஞ்சார் தெரியுமா? தம் ஜனங்களை காப்பாத்தினார். தம் ஜனங்களை காப்பாத்தினது மாத்திரம் இல்ல, எகிப்தியன் மேல என்ன வர வைக்கணுமோ அதெல்லாம் வர பண்ணார். இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொல்றார், உன் மேல ஒரு வியாதியும் வராது, ஆனா எகிப்தியனுக்கு எல்லாம் வரும். ஏன்? அவன் உனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு தக்கதாக எல்லா பலனையும் அவனுக்கு நான் கொடுப்பேன், ஆனா உனக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்? நான் உன்னை நேசிக்கிறேன். அவங்களை காப்பாத்துறாரு. ஆகவே அநியாயத்தை பார்த்துட்டு சும்மா இருக்கிறவர் இல்ல. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் அநியாயத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். எல்லாரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சொல்லிக்கிறது நல்லது பாருங்க. ஏன்னா நாம யாரும் அதுக்கு துணை போறதுக்காக கர்த்தர் நம்மள வைக்கல. ரோமர் 1 பாருங்க. சிலர் என்ன சொல்றாங்க, 3 விதமான கூட்டம் இருக்குதான். ஒரு கூட்டம் என்னன்னா, அடுத்த 2 வசனம் 19, 20 போன வாரத்துல உங்களுக்கு வாசிக்கார். கடவுள் இருக்கிறாரா? கடவுள் இல்லைங்க, கடவுள் இல்லை, கடவுளை எனக்கு தெரியாது, இப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருக்கிறாரு எனக்கு தெரியாதுன்றாங்க. அதுக்குதான் பவுல் சொல்றாரு, உனக்கு போக்கு சொல்ல 20வது வசனம் பாருங்க. கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிறார், பைபிள் தேவையில்ல. இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு நீ கேட்டுட்டு வர தேவையில்ல. நீ இருக்கிற இடத்துலயே வானத்தை அண்ணாந்து பாரு, இந்த பூமியை பாரு. இதை உண்டாக்கின ஒரு தெய்வம் இருக்கிறாரு. இதை உண்டாக்குனவர் அவர் நல்லவர், நீதி உள்ளவர், அவர் நிச்சயமா நியாயம் விசாரிப்பார். இதையெல்லாம் வார்த்தை இல்லாம சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் இந்த உலகத்தை படைச்சு வச்சிருக்கிறார். ஆகவே பவுல் சொல்றாரு, போக்கு சொல்ல இடம் இல்லை. தப்பிக்கலாம் நினைக்காத, எனக்கு கடவுள் இப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருக்கிறார், அநியாயத்தை பார்த்தா பொறுக்காத ஒரு கடவுள் இருக்கிறார்னு எனக்கு தெரியாது. இல்ல இருக்கிறார். அவங்களுக்கு சொல்றார். 2வது ஒரு கூட்டம் இருக்குது, 21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. என்னவா? தேவனை அறிந்தவர்கள். ஒரு கூட்டம் சொல்லுது கடவுள் இல்லைன்னு, அவங்களுக்கு சொல்றாரு கடவுள் இருக்கிறாரு, நீ தப்பிச்சுக்கலாம் நினைக்காத, சாக்கு சொல்லி தப்பிச்சிடலாம் நினைக்காத, இருக்கிறார். இன்னொன்னு சொல்றாரு, அது என்ன? இன்னொரு கூட்டத்தை பத்தி சொல்றாரு. அந்த கூட்டம் கடவுள் இருக்கிறாருன்னு தெரியும், ஆனா இந்த கூட்டம் கடவுளுக்கு மரியாதையும் நன்றியும் செலுத்தாத ஒரு கூட்டம். அதான் அவபக்தி. தேவன் இருக்கிறார் தெரியும், ஆனா அவரை மகிமைப்படுத்தாத ஒரு கூட்டம், அவருக்கு நன்றி செலுத்தாத ஒரு கூட்டம். ஏன் நன்றி செலுத்தல? அதையும் சொல்றார். ஏன் நன்றி செலுத்தல? உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம். அங்க உணர்வே இல்லை. கடவுள் தனக்கு செஞ்சதெல்லாம் நினைச்சு பார்த்தா கண்டிப்பா நன்றி சொல்லணும்னு தோணும், ஆனா அங்க உணர்வே இல்லை. அப்ப இந்த உணர்வில்லாத இடம் இருக்கு பாருங்க, அங்கதான் பிரச்சனைகள் நிறைய வருது.
எனக்கெல்லாம் பாருங்க, எடுத்தவன சொன்னவனே ஏத்துக்கவே மாட்டேன் பாருங்க. சொன்னவனே ஏத்துக்கவே மாட்டேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்கணும், அப்ப கொஞ்சம் ஏறும். ஒரு மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சமாவது ஏறும். சில நேரத்துல ஒரு வாரம் டைம் கொடுத்தா கூட ஏறாது, அப்புறம் ஏறும். சில நேரத்துல வருஷம் கணக்கா இருக்குது ஏறல, அப்புறம் தான் ஏறிச்சு. ஐயோ, எவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணிருக்கிறோம். ஆனா உணர்ந்த பிறகுதான் விளங்குச்சு, அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. உணர்ந்த பிறகுதான் முடிஞ்சது அவருடைய அன்பு என் மேல எவ்வளவு இருக்குதுன்னு. விளங்காத வரைக்கும், உணர்வு இல்லாத வரைக்கும் இருள்ல இருந்தேன். கண் குருட்டாட்டத்துல இருந்தேன் பாருங்க. இதெல்லாம் ஏன் வெளிப்படையா சொல்றேன்னா, சிலர்லாம் என்ன கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டா போதும் நினைக்கிறாங்க. கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாதான் இந்த பிரச்சனையே. அதுவும் சில பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டா இன்னும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? நாங்கெல்லாம் கோயில் பிள்ளையாக்கும், நாங்கெல்லாம் கோயிலுக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கோம் தெரியுமாக்கும், நாங்கெல்லாம் கோயில்ல பெருக்குவோம் ஆக்கும், நாங்கெல்லாம் கோயில் கதவை நாங்க தான் பூட்டிட்டு வருவோமாக்கும், நாங்க தான் காலையில போய் திறப்போமாக்கும். இப்படி எல்லாம் சொல்லி கோயில் 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 மட்டும்தான் உனக்கு, இயேசுவே உனக்கு கிடையாது. இயேசு கிட்ட போவே இல்லை. கோயில் பிள்ளை, கோயில் குட்டி, கோயில் எல்லாம் கோயில் 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 தான். ஐயர் வந்தா எங்க வீட்டுக்கு தான் வருவாரு, ஃபாதர் வந்தா எங்க வீட்டுக்கு தான் வருவார், பாஸ்டர் வந்தா எங்க வீட்டுக்கு தான் வருவார். யாரு வந்தாலும் இயேசு வந்திருக்காரா உன் வாழ்க்கையில? இயேசு உன் வாழ்க்கையில ஆண்டவரா இருக்கிறாரா, தேவனா இருக்கிறாரா? ஹலோ, நாங்கெல்லாம் அப்படிதான் நினைச்சோம் பாருங்க. நாங்க பெண்டிகாஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம், இந்த பெண்டிகாஸ்ட்ல இந்த கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெல்லாம் வந்துடும். எங்க அப்பா அம்மா பிரேயர் பண்றாங்க, எங்க வீட்டுல ஜெபம் பண்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? இதெல்லாம் இந்த மாதிரி மனநிலாம் இருக்குது, நிறைய பேருக்கு இருக்குது. இதெல்லாம் உடைக்கப்படணும். அங்கெல்லாம் அந்த உணர்வு வரணும். தேவனை அறிந்து கொள், தேவன் யார் என்பதை அறிந்து கொள், அவருக்கு செய்ய வேண்டியதை செய், அவருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்து. அவரோடு கூட உறவு இருக்கிறதா? அவரோடு பேசுறியா? அவரோடு பேசுறத, அவர் பேசுறத நீ கேட்கிறியா? அந்த உறவுக்கு வா. அந்த உறவுக்கு வர்றதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த கோயிலுக்கு வந்தேன், கோயில்ல பிரசங்கம் பண்ணாங்க கேட்டேன், அது இல்ல. அவர் பேசுறத நான் கேட்டேன், அவரோடு நான் பேசுறேன், அவருக்கும் எனக்கும் ஒரு உறவு இருக்கிறது. அவர் அப்பான்னு கூப்பிடுறேன், அவர் என்ன பிள்ளைன்னு கூப்பிடுறாரு. இந்த உறவு இருக்குதா உங்களுக்கு? அதான் பவுல் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு. எந்த மாதிரி? கடவுளை அறிஞ்சு இந்த லிஸ்ட பத்தி அவர் சொல்லும் போது இப்படி சொல்றாரு. எப்படி சொல்றாரு? 22, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. என்னவா? ஞானியா, ஆனா என்னவா? ஏன் அப்படி சொல்றாரு? அவங்கள ஞானின்னு சொல்லிட்டு உடனே சொல்றாரு பைத்தியக்காரர். என்னையா ஞானி? உலக பிரகாரமாக ஞானி. எப்படி ஞானி? 2 ஒயரை போட்டு அந்த ஒயர்ல கனெக்ஷன் கொடுத்து அதுல சுவிட்ச் போட்டா அதுல பவர் வரும்னு தெரியுது. அதே ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சு அதுக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சோம் அதுக்கு முன்ன நின்று வணங்குறான். அததான் சொல்றார். கரண்ட்லயே சுவிட்ச் போட்டு கனெக்ஷன் இருந்தாதான் பவர் வரும்னு தெரியும். அவனுக்கே படிச்சிருக்கான், அவ்வளவு வருஷமா காலமா உட்கார்ந்து படிச்சிருக்கிறான். என்னன்னு? அதுல கனெக்டடா இருந்தாதான் இதுல பவர் வரும். இல்லன்னா என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு பவரை மட்டும் அங்க கனெக்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா வராதுன்னு திட்டமா தெரியும். அவங்கிட்ட போயிட்டு இல்லங்க வரும்னு சொல்லி பாருங்களேன், நம்மள ஏளனமா சிரிப்பான். அவங்கிட்ட போயிட்டு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இதுல பவர் வரும், ஒண்ணுமே இல்லைனாலும் வரும், இதுல ஒயர் நீங்க அதுல சொருகலனாலும் வரும்னு சொல்லி பாருங்க, அவன் நம்மள பைத்தியக்காரன் கூட சொல்லுவான். ஆனா அப்படி பேசுற ஒரு ஆள் ஒரு விக்கிரகத்துக்கு முன்ன நின்னுட்டு அது ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சோம், அதுக்குள்ள பவர் இல்லைன்னு தெரிஞ்சோம், நீதான் என் வாழ்க்கை,
நீ தான் எனக்கு பதில் கொடுக்கணும், நீ தான் எனக்கு சுகம் தரணும், நீ தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு அதுகிட்ட சொல்றான். ஒரு ஒயர்ல பவர் இல்லைன்னா ஒண்ணும் இல்லைன்னு தெரியும், ஆனா இதுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சோ அதுகிட்ட போய் நிக்கிறான். அதத்தான் பவுல் சொல்றார், கடவுளை அறியாததுனாலதான் அவன் பைத்தியக்காரன். டாக்டர், இன்ஜினியர், சயின்டிஸ்ட், ப்ரொஃபசர், ஆபீசர், உயர்ந்த வேலையில் இருக்கிறார்கள், உலக பிரகாரமாக ஞானிகள். ஆனா என்ன? பைத்தியக்காரராகி. இதை வச்சுதான் எல்லாருக்கும் சொல்ல முடியுங்க சுவிசேஷத்தை. இந்த ஒரு வார்த்தையை வச்சே சொல்லிடலாம். ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். ஏன்னா அவனுக்குள்ள ஞானம் இருக்குது, உலக பிரகாரமான ஞானம் இருக்குது, ஆனா உன்னத ஞானம் இல்லை. உண்மையான தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் நல்லவர், அவர் எந்த விதத்துல இருக்கிறார்னு அவனுக்கு தெரியாம இருக்கிறான். இந்த மாதிரி பண்றான்ல பாருங்க. இந்த மாதிரி இருக்கிற ஆட்களை பவுல் என்ன சொல்றார்? 23, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார். என்னவா? மனுஷன் கடவுளை அற்பமானவைகளோடு ஒப்பிட்டான். உடனே நம்ம ஆளுங்க என்ன சொல்றாங்க? அதெல்லாம் ஆராதனைக்கு தூண்டுதலா இருக்கிறது, ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஒரு அருமையான வாய்ப்பா இருக்குது. ஒரு அம்மா சொன்னாங்க, உங்க கோயில்ல ஒண்ணுமே இல்லை, ஆராதனை பண்ணவே முடியல அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க ஒரு கத்தோலிக்கல இருந்து வந்தவங்க. அவங்க சொல்றாங்க, உங்க கோயில்ல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா. எங்க அப்பா என்ன பண்ணாரு? ஒரு புறா ஒண்ணு வரைஞ்சு விட்டார். பரிசுத்த ஆவியானவருக்கு வேதத்துல புறான்னு சொல்லி இருக்குது, புறாவை போல வந்தார்னு. நிறைய பேர் போய் தொட்டு கும்பிட்டு போனாங்க பாருங்க. பார்த்தேன், அழிச்சு போடுங்க அதை அப்படின்ட்டு அழிச்சு போட்டோம் பாருங்க. ஒண்ணு வச்சிடக்கூடாது, எல்லாத்தையும் தொட்டு கும்பிட்டு போய். நம்ம கிறிஸ்தவர்கள் கூட பாருங்க, அதெல்லாம் வணங்குறது, அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது, அதை ஒரு தொட்டு கும்பிடுறது, அந்த மாதிரி ஜனங்களோட சேர்ந்து இன்னும் பயபக்தியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது. ஏன்னா இவங்க என்ன நினைச்சுன்னு இருக்கிறாங்க? அதுவும் ஒரு கடவுள் தான். அதைத்தான் சத்தியம் தெரியாதனாலதான் இப்படிலாம். சத்தியம் விளங்கல, கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிறோம், கிறிஸ்தவன் சொல்லிக்கிறோம், சத்தியம் தெரியல. சத்தியம் என்ன? அவர் மாத்திரமே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், அவர் மாத்திரமே உண்மையான தெய்வம், அவரே தேவன். அவராலே அல்லாமல், அவரே அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேவன் என்ன பண்றாங்க இவங்க? அற்பமானதோடு ஒப்புறாங்க. சரி, இதை என்ன பண்ணலாம்? இதெல்லாம் அப்படியே அனுமதிக்கிறாரா கர்த்தர்? இதெல்லாம் கர்த்தர் விட்டுட்டு சும்மா இருக்கிறாரா? இந்த மாதிரி அவபக்திய, இந்த மாதிரி ஒரு கடவுளை அவமதிக்கிற ஒரு காரியம், ஒரு மிருகத்துக்கும், ஒரு ஊர் பிராணிகளுக்கும், ஜீவ ஜந்துகளுக்கும், விக்கிரகங்களுக்கும் தேவனுடைய சாயலை கொடுத்து அதை தேவன் என்று வணங்குகிறார்களே, இதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்கிறாரா? வாசித்து காட்டுறேன் பாருங்க 24. ஏன்னா நம்ம ஆளுங்க என்ன நினைக்கிறாங்க? இதெல்லாம் அவர் அனுமதிக்கிறாரு, இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறார். இல்ல, சும்மா இல்ல. வாசித்து பாருங்க 24. பைபிளை திறந்து வாசிங்களேன். இது நிமித்தம், எது நிமித்தம்? இது நிமித்தம், இந்த விஷயத்துக்காகவே அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒரு காரியத்தை வெட்ட வெளிச்சமா சொல்லிடுறேன். விக்கிரக ஆராதனை பண்றதுனால லைஃப் நல்லா இருக்கும், நல்லா போயிட்டு இருக்குது, அவங்க லைஃப் நல்லா இருப்பாங்க, சுத்தமா இருப்பாங்க, சரியா இருப்பாங்க, என்னைக்குமே முடிவெடுத்துறாதீங்க. இதுதான் அப்படி இருக்கும். அவர்களுக்குள்ள இச்சைகள் இருக்கும். என்ன மாதிரி இச்சைகள்னா, அவ்வளவு பரிசுத்தமானதை எடுத்து தவறானதோடு ஒப்பிடுற அளவுக்கு இவர்களுடைய மனம் இருக்குதுன்னா, அந்த அளவுக்கு இவர்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளவும் பட முடியும். அப்படிப்பட்ட நிலைக்கும் இவர்கள் வாய்ப்பு உண்டு. என்ன மாதிரி? ஒரு உன்னதமான தேவன் எடுத்து அற்பமானதோடு ஒப்பிடுறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஆசை, அந்த மாதிரி ஒரு இச்சை உள்ள இருக்குது. அதுவே காட்டுது அவர்களுக்குள்ள ஒரு பொல்லாத நிலை இருக்கிறது.
எவ்வளவு பெரிய தேவனை ஒரு சாதாரணமானதோடு ஒப்பிடுறாங்கன்னா, அப்போ பெரிய ஒரு சர்வ வல்லவரை அற்பமானதோடு ஒப்பிடுறாங்கன்னா, அப்போ அவ்வளவு ஒரு கேவலமான கேடான சிந்தை உள்ள இருக்கு. அதனால அவங்க அசுத்தத்திற்கு கூட போவாங்க பாருங்க. என்னைக்குமே நீங்க நினைச்சிடாதீங்க அநியாயத்தை பார்த்துட்டு கர்த்தர் சும்மா இருக்கிறார், அவபத்தியை பார்த்துட்டு சும்மா இருக்கிறார். வேதம் வெட்ட வெளிச்சமா சொல்லுது, இதெல்லாம் கர்த்தர் ஒப்பு கொடுத்துறார். போ, எந்த மாதிரி போயிடுறாங்க, அவமானப்படுத்தத்தக்கத, தங்களையே அவமானப்படுத்தத்தக்க விதத்துல வாழ்வாங்களாம் பாருங்க. ரொம்ப அசுத்தமானதுக்கெல்லாம் போவாங்க. விக்கிரக ஆராதனைன்றது சும்மா சாதாரணமானது இல்ல பாருங்க. கடவுள் அவமதிக்கிற ஒரு ஆராதனை, கடவுளுடைய சாயலை அற்பமா நினைக்கிற ஒரு ஆராதனை, கடவுளை அசிங்கப்படுத்துற ஒரு ஆராதனை. ஆகவே கர்த்தர் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறார், அதெல்லாம் விட்டுட்டாருன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா? கிடையாது. அப்படிப்பட்டதை செய்கிறவர்கள் வாழ்க்கையெல்லாம் போய் பாருங்க. அவங்க சரியா இருக்கிறாங்கன்னா அப்ப வேதம் போய், பைபிள் போய், அப்ப அவங்கள பின்னாடிதான் நம்ம போகணும். கிடையாது. வேதம் தெளிவா சொல்லுது, அவர்களுக்குள்ள இழிவான இச்சைகள் இருக்குது, தவறான இச்சை இருக்குது. 25 தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்படப்பட்டவர். ஆமென். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? இதெல்லாம் பைபிள்ல சொல்லி பாருங்க. ரொம்ப கேவலமானதெல்லாம் சொல்லி இருக்குது. ஏன் இப்படிலாம் சொல்லி இருக்குது? ஏன் இதெல்லாம் வாசிக்கிறோம்? இதெல்லாம் வாரம் சொல்லி இருக்க முடியாது. பொல்லாத உலகன்றது நிரூபிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்கு. எப்படி எல்லாம் சொல்லி இருக்கு பாருங்க. சுபாவத்துக்கு விரோதமான செயல்கள் வந்துருது. அன்நேச்சுரல் திங், அன்நேச்சுரலா போயிடும். அதனாலதான் சொல்றாங்க, நீ மனுஷன் தானா, நீ மிருகமா, உனக்கு மனசாட்சி இல்லையா, நீ அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா? ஏன் இவ்வளவு கேக்குறாங்க? ஏன்னா நீ அன்நேச்சுரல். உனக்கு ஒரு அம்மா, உனக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்தா நீ இப்படி நடந்துக்குவியா? அப்படி நடக்க முடியாது. ஏன்னா நேச்சுரல் என்ன, இப்படி நடக்க மாட்டேன். ஆனா இப்படி நடந்துக்கிறியே, இப்படி தைரியமா நடந்துக்கிறியே, இப்படி எல்லாரும் நடக்கிறியே, அப்படின்னா அர்த்தம் என்ன? நீ சுபாவத்துக்கு விரோதமா மாறிட்ட, சுபாவத்துக்கு ஆப்போசிட்டா மாறிட்ட. தொடர்ந்து வாசிப்போம். 26 இது நிமித்தம் தேவன் 27 அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். அவங்களே இந்த மாதிரி கர்த்தர் அவமதித்ததுனால அது அவர்களுக்கு பலனை கொடுத்தது. கர்த்தர் கொடுக்கல, அது அவர்களுக்கு பலனை கொடுத்தது. எப்படி தேவன் உண்டாக்குனார்? தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய சாயல மனுஷனுக்கு கொடுத்தார். ஆனா மனுஷன் என்ன பண்ணா? அவரை எடுத்து வேற ஒரு சாயலுக்கு ஒப்பா மாத்துறான். இப்ப கர்த்தர் பார்த்தாரு, நீ எப்படின்னா போன்ட்டு விட்டாரு. எந்த அளவுக்கு போயிட்டான்? அன்நேச்சுரலா போயிட்டான். மனுஷனா இருக்க வேண்டியவன் மிருகம் கூட இப்படிதான் இருக்கணும்னு இருக்குது. மிருகம் கூட சில நேரத்துல சரியா போயிட்டு இருக்குது. ஆனா மனுஷன் நிலையே மாறிடுச்சு. மூணாவது ஒரு கூட்டத்தை பத்தி சொல்றார். இந்த கூட்டத்தை பாருங்க. 28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இது இன்னொரு லிஸ்ட். அநியாயத்துக்கு ஒத்து போகிற மக்கள் இருக்கிறாங்கன்றத அவர் காட்டுறாரு. முதல்ல சொல்றார், கடவுள் இல்லைன்ற தைரியத்துல செய்யறான். அவன் சொல்றான், கடவுள் எனக்கு தெரியாது, இப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருக்கிறாருன்னு தெரியாது, இதெல்லாம் கேட்பாருன்னு தெரியாது. அதனாலதான் பவுல் சொல்றார், சாக்கு சொல்லாத, போக்கு சொல்லாத, கடவுள் இருக்கிறாருன்னு உண்டாக்கப்பட்டதுல இருந்து சொல்லப்பட்டுட்டே இருக்குது. ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்குது, கடவுள் இருக்கிறார், உன்னை நியாயம் கேட்பார், இதெல்லாம் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவாருன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை செஞ்சிட்டு இருக்குது. ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்குது. அது என்ன? கடவுளை அவமதிக்கிற ஒரு கூட்டம்.
அந்த கூட்டம் எப்படி போயிட்டு இருக்குது? வாழ்க்கையில தவறான செயல்கள் எல்லாம் செய்யுது, எதிர்மறையான செயல்கள் செய்யுது, அன்நேச்சுரல் லைஃப் வாழுது. மூணாவது ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் என்ன? தேவனை அறியறதுக்கு விருப்பம் இல்லாத கூட்டம். எனக்கு கடவுள் வேணாம், எனக்கு கடவுள் வேணாம். இந்த பகுத்தறிவாளர்கள் எல்லாம் கடவுள் இல்லைன்னு கண்டுபிடிச்சவங்க இல்லைங்க. சில கூட்டம்லாம் இருக்குது, பகுத்தறிவாளர், பகுத்தறிவே போதன்ற கூட்டம். இந்த கூட்டம்லாம், இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நிறைய அவங்க மேல கேஸ் இருக்கும் பாருங்க, போயிட்டு பல கேஸ் இருக்கும் பாருங்க. ஏன்னா இந்த பகுத்தறிவாளர்கள்லாம் என்ன ஆட்கள்னா, கடவுள் இருக்கிறார்ன்றத இல்லைன்றத நிரூபிச்ச ஆட்கள் கிடையாது. கடவுள் எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வேணாம் அவரு. மூணு விதமான நிலை, மூணு விதமான கூட்டம் இந்த உலகத்தில் இருக்குது. ஒன்னு தேவன், இன்னொன்னு பிசாசு, இன்னொன்னு மனுஷன். மனுஷனுடைய நிலை எப்படின்னா, மனுஷனுடைய மனநிலை எப்படின்னா, அங்க தேவனுக்கு இடம் இல்லைன்னா வேற இன்னொருத்தருக்கு தான், அடுத்த பார்ட்டிக்கு தாங்க இடம். எப்பவுமே அது எம்டியா இருக்க வாய்ப்பு இல்லை. யாரோ ஒருத்தர் அந்த இடத்தை எடுத்துக்கிறாங்க. கடவுள் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அந்த மனுஷன் நல்லா இருக்க போறான்லாம் கிடையாது. அதனாலதான் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டு இருக்கிறேன். ஆதரிக்காதீர்கள் இந்த உலகம் போயிட்டு இருக்கிற வழிய, உலகம் போயிட்டு இருக்கிற பாதையை ஆதரிக்காதீங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க, அவங்களோட போய் சேர்ந்துக்காதீங்க. அவங்களோட போய் சேர்ந்துக்கிறதுக்காக கர்த்தர் நம்மை ரட்சிக்கல. வேதம் திட்டமா சொல்லுது, தேவனை அறிய விருப்பம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்குமா? கேடான சிந்தை வந்துருமா. ஏன்? பிசாசு அந்த இடத்தை எடுத்துக்கிறான். ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு பைபிளை வாசிக்காதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க, உங்க மனசு சுத்தமா இருக்குமான்னு கண்டுபிடிங்க. ஹலோ, கோயிலுக்கு வராதீங்க, வீட்லயே உட்காருங்க, ஒண்ணும் பண்ணாதீங்க. அங்க என்ன வரும்? கேடான சிந்தை வரும். ஜாய்ஸ் மேயர் சொல்றாங்க, யார் அதிகமா சந்தோஷமா இருக்கிறா? யார் அதிகமா சந்தோஷமா இருக்கிறா? ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. கிறிஸ்தவ, இட் இஸ் நாட் கிறிஸ்டியன் போல், கிறிஸ்தவ ஓட்டெடுப்பு கிடையாது. கிறிஸ்தவர்கள் விதத்துல வெறும் கிறிஸ்தவர்கள் கிட்ட போய் கேட்கல, சந்தோஷமா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்க, எல்லார்கிட்டையும் போய் கேட்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவர் அல்லாதவங்க கிட்ட போய் கூட கேட்டிருக்கிறாங்க, கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறாங்க. யார் சந்தோஷமா, அதிகமா சந்தோஷமா இருக்கிறார்? பிஸியா இருக்கிறவங்க தான் அதிகமா சந்தோஷமா இருக்கிறாங்க. சும்மா இருக்கிறவங்க அதிகமா பிரச்சனையில தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வாய் ஒண்ணு இருக்குது பாருங்க. சில ஆபீஸ், சில கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை விட்டு துரத்திடுவாங்க. எதுக்கு தெரியுமா துரத்திருப்பாங்க? இந்த வாயாலேயே துரத்திருப்பாங்க. சரி, அங்கதான் நோக்கு நோட்டு தட்டி நிற்கிறேன், அப்ப கூட தெரியுமா அப்படின்னு தப்பு தப்பா தட்டுறது. நேத்து என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படி இப்படி தட்டுறது. அப்ப பீஸ் தப்பாயிடுது. யார் இந்த பீஸ் பண்ணது? எல்லாம் ரிஜெக்ஷனுக்கு போயிடுது. ஏன்னா அந்த சைடு திரும்பினா அங்க ஒரு அக்காவுக்கு ஒரு கதை, இந்த சைடுல திரும்பினா அக்காவுக்கு ஒரு குப்பை குப்பையா போட்டுட்டு இருக்கு. அதனாலதான் பாருங்க, எங்க வீட்டுக்கு வந்தா எல்லாரையும் சேர்க்கறதே கிடையாது பாருங்க. ஒருத்தர் வருவார், நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சு அப்படியே போயிடுவார். அப்படியே போனி இங்க வராத. தேவையில்ல அதெல்லாம் பேசிக்கிட்டு, கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். பிஸியா இருக்குது. பிஸியா இருக்குதுன்னா நம்ம ஆளுங்க நினைச்சுக்கிறாங்க ஒரே நைட் ஷிப்ட், டே ஷிப்ட், எல்லா ஷிப்டும் செய்யுது நினைச்சிருக்கிறாங்க. அந்த பிஸியா அவங்க சொல்லல. நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, பிஸியா இருக்கிறதுனா டே ஷிப்ட், நைட். டே ஷிப்ட் செஞ்சுட்டு வந்து கூட சண்டை போட்டவங்க உண்டு. நைட் ஷிப்ட் போயிட்டு வந்தவங்க கூட வீட்டுல ஒரே ரகல நடந்தது உண்டு. ஜாய்ஸ் மேயரே சொல்லி இருக்கிறாங்களா? அப்ப நான் சரியா தானே போய் நிக்கிறேன், அப்ப கூட சண்டை நடக்குது. அதான் சொல்றேன், பிஸினா அந்த பிஸி இல்ல. வேதம் என்ன சொல்லுது? இரவும் பகலும் இதில் பிரியமாயிருந்து இதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது, ஹாப்பி இஸ் ஹி. சந்தோஷமா இருப்பான். யார் சந்தோஷமா இருப்பா? இதை எடுத்து தான் மனதில் வச்சுக்கிறவன், அவரை நினைச்சு பார்க்கிறவன், அவரோடு நேரம் செலவு பண்றவன், அவனுக்கு எப்படி இருக்குமா? அந்த நாள் முழுவதும் சந்தோஷமான நாளா இருக்கும். இருக்கிறீங்களா? நான் சொல்றார், தேவன் அறியறதுக்கு அங்க இடம் இல்லையா? அப்போ இன்னொன்னு வந்து உட்கார்ந்துரும்.
தேவன் அறிய அங்க மனதில்லாது இருக்கிறவன் என்னதை அறியறதுக்கு உட்காருவாங்க? அக்கா என்ன பத்தி என்ன சொல்றாங்க, தாத்தா என்ன பத்தி என்ன சொல்றாங்க, மாமா என்ன பத்தி என்ன சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பத்தி என்ன சொல்றாங்க, இதை அறியதான் மனது இருக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்க? நீ நல்லாவே இருக்க கூடாது சொல்லுவாங்க, பொறாமப்படுவாங்க, உனக்கு ஒன்னும் கிடைக்க கூடாது சொல்லுவாங்க. இதுதான் மனசுல வந்து உட்காரும். அப்ப என்ன ஆகும்? அங்க எல்லா சச்சரவுக்கும் இடம் வந்துடும். வாசித்து காட்டுறேன் பாருங்க. தேவனுக்கு இடம் இல்லாத ஒரு நிலை வரும்போது இதெல்லாம் நடக்கும். 29, அவர்கள் சகலவித அநியாயத்திலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்கு, அதான் சண்டை எல்லாம் வருது பாருங்க. தேவனுக்கு அங்க இடம் இல்லைன்னா வாக்குவாதம் எல்லாம் வரும். வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகையினருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இந்த இடத்துலதான் ஒரே ஒரு பைபிள்லயே இந்த இடத்துல தான் இருக்கான் பாருங்க இந்த வார்த்தை, தேவ பகையினர். தேவ பகையினர்ன்ற வார்த்தை பைபிள்லயே இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. கடவுளுக்கு இடம் இல்லை. கடவுளை தான் வாழ்க்கையில அறியறதுக்கு விருப்பம் இல்லாத ஒரு மனுஷன் எங்க போயிடுறான்னா கடவுளை கூட எதிர்த்து பேசுவான். எப்படி பேசுவான் தெரியுமா? கடவுளே வந்தாலும் நம்மளை பிரிக்க முடியாது. இவங்க அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா, கடவுளே வந்தாலும் நம்மளை பிரிக்க முடியாது. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, கடவுளே வந்து சொன்னாலும் நான் உன்னை நம்புவேன், கடவுளே வந்து நம்பாதன்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் உன்னை நம்புவேன். அப்படி சொல்லிதான் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. கடவுளே பிரிக்க முடியாது, கடவுளே வந்து உன்னை பத்தி தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். கடவுளையே எதிர்ப்பாங்க இவங்க. எல்லாத்துக்கும் கடவுள் வாய் கூசாம சொல்லுவாங்க, கடவுள் கடவுள் கடவுள், எல்லாத்தையும் கடவுள் மேல போட்டுருவாங்க. அதான் சாம் பாஸ்டர் சொன்னாரு பாருங்க, அப்படின்னா கடவுளை தான் பூச்சி ஜெயில போடணும். ஏன்னா எல்லாம் கடவுள் தானே பண்றாரு, பூச்சி ஜெயில போட வேண்டியது அவரு தான். நம்மளாம் ரொம்ப நல்லவங்க மாதிரியும் ரொம்ப ஒழுக்கம் உள்ளவங்க மாதிரியும் அவரு தான் எல்லா அக்கிரமும் பண்ற மாதிரியும். இதுல வேற இப்படி வேற சொல்றது, நல்ல இயேசு இப்படி பண்றாராம், நல்ல இயேசு பண்றாராம். இதுல வேற நல்ல வேற கூட சேர்த்துக்கிறது. நல்ல இயேசு குடும்பத்தை பிரிக்கிறாராம், நல்ல இயேசு இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் கொடுக்கிறாரு, நல்ல இயேசு இப்படியா செய்வார்? அதான் லிஸ்ட் கொடுத்துட்டு சொல்றாரு, இப்படி இருக்கு உலகம். நீங்க பாக்குறீங்க, நம்ம பாக்குறோம், நம்ம கண்ணார பாக்குறோம், இப்படிப்பட்ட ஜனங்களோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப எப்படி நாம இது பொல்லாத உலகம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இது பொல்லாத உலகம். இந்த உலகத்துல இருந்து நாம் வேறு பிரிக்கப்படணும். அதுக்குதான் இயேசு வந்தார். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 யோவான் 1 அதிகாரத்துக்கு வாங்கல. 1 யோவான் 1 அதிகாரம். இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சில பேர் என்ன சொல்றாங்க, ஆனா பாவம்லாம் நான் செஞ்சதே இல்லைங்க, பாவம்லாம் நான் செய்யறதே இல்லை, செஞ்சதும் இல்லை, நான் யாருக்கும் பாவம் செஞ்சது இல்லைன்றாங்க. ஒரு பிள்ளை சொல்றா, எனக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது. அதுவே பொய், பொய் சொன்னாலே பிடிக்காது. எட்டு பாருங்களேன், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். நாம் பாவம்லாம் செய்யல அப்படின்னா இந்த உலகத்துல இருந்துகிட்டு, இந்த மாதிரி ஒரு உலகத்துல இருந்துட்டு பாவம்ன்றது ஒண்ணுமே இல்லை, பாவமே கிடையாது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையின் ஒரு இஸ் வே ஆஃப் லிவிங். அவங்க கரடு முரடா வாழ்றாங்க, நாங்க நல்லா வாழ்றோம். அவங்க கோபப்படுறாங்க, நாங்க கோபத்தை அடக்கி வச்சிருக்கோம். இதெல்லாம் ஒரு அவங்களுக்கு அவங்க அந்தந்த மாதிரி, இதெல்லாம் அவங்க நேச்சர், இதெல்லாம் அவங்க அப்படி இருக்கிறாங்க. அதனாலதான் ஒருத்தர் சொல்றாரு, மனுஷன் யார் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, சிந்திக்கிற மிருகம். மிருகம் தானா, ஆனா கொஞ்சம் சிந்திக்கிற திறமை இருக்குதான். எப்படி சொல்றாரு பாருங்க. ஏன் மனுஷனை மிருகமா பாக்குறாங்க? ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் மிருகங்கள் கூட சில நேரத்துல நடக்குது இல்ல. நான் ஒரு போட்டோ வச்சிருக்கிறேன், இப்ப டைம் இல்லை, நான் போட்டு காட்டுவோம் பாருங்க.
அதுல வரி குதிரையும் சிங்கமும் ஒரே நேரத்துல தண்ணி குடிச்சுன்னு பாருங்க. ஒரே நேரத்துல ஒரே இதுல ஏரியில போய் நின்று ரெண்டும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. அது கூட தான் பசி எடுக்கும் போது தான் சண்டை போடும். மனுஷனை என்ன சொல்றாங்க? மிருகன்றாங்க. இல்ல இல்ல, மனுஷன் தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்டவன், தேவனுடைய மகிமையும் கனத்தையும் பெற்றவன். நீங்க சாதாரணமான ஆள் கிடையாது. உங்களை மிருகன் சொன்னா நீங்க அதை என்னைக்குமே ஏத்துக்காதீங்க. ஒருவேளை சில நேரத்துல விரும்பத்தகாத நிலையில இருக்கலாம், அது உண்மை இல்லை. நீங்க அப்படி இருக்க போறது இல்லை. நீங்க மாற போறீங்க. உங்க வாழ்க்கை மாறும், உங்க நிலை மாறும். நீங்களே உங்களை குறிச்சு ஆச்சரியப்படுவீங்க. கர்த்தர் அப்படி உங்களை மாற்ற போகிறார். அப்படி மாற்றிக்கிட்டு இருக்கிறார். அந்த வேலையில தான் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்குது அந்த வேலை. உங்களுக்கே உங்களை கண்ணாடி முன்ன நிற்கும் போது ஆச்சரியப்பட போறீங்க பாருங்க. பாவம்லாம் செய்யல, நான் பாவம்லாம் இல்லை, இந்த உலகம் பாவம்லாம் இல்லைன்னா வேதம் சொல்லுது, நீ யாரையோ ஏமாத்தலப்பா. நீ யாரை ஏமாத்திட்ட? உன்னை வேற யாரும் ஏமாத்தல, உன்னையே நம்மையே. 2 வார்த்தை சொல்லிருக்குது, நம்மையே நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம். 10வது வசனத்தை பாருங்க, 1 யோவான் 1:10. இது பாருங்க எப்படி இருக்கு. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கு. யார? கர்த்தரை பொய்யர்னு சொல்றோம். எப்படிங்க அதை சொல்ல முடியும்? நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதில் மாற்றமே இல்லை. அவர் மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவரை போயிட்டு நீர் பொய்யர், நான்லாம் பாவம் செய்யல. அப்போ ஒரு மனுஷன் தான் பாவம் செய்யல, நான் எந்த மோசமும் செய்யல, நான் எந்த அநியாயமும் செய்யல அப்படின்னு ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருந்துகிட்டு சொல்றான்னு வச்சுங்க, அவன் என்ன சொல்றான்னா, அவரு தாங்க பொய் சொல்றாரு, நான் சொல்றதுதான் உண்மைன்றான். யாராவது அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகுறது? இவர் எந்த தப்பு அப்படிதானே சொல்றாங்க. நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணதில்லை. அதெல்லாம் பெரிய பெரிய தவறான ஸ்டேட்மெண்ட். அதனாலதான் யோவான் சொல்றாரு, நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவைகளை மன்னித்து அவைகளை நீக்கி சுத்திகரிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இஸ் ஃபெய்த்ஃபுல். அவர் அதை செய்வார், உன்னை மன்னிப்பார், கவலைப்படாத. ஆனா பாவம் இல்லைன்னு சொல்லி, நீ இருக்கிற உலகம் பொல்லாதது இல்லைன்னு சொல்லி இந்த உலகத்தோடு ஒத்து போயிடாத. இது பொல்லாத உலகம். இன்னொன்னு வாசித்து முடிக்கலாம். 1 யோவான் 5:19. இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த பொல்லாத கிரியை முடிப்போம். அடுத்த வாரத்துல இன்னொரு கிரியை பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இவ்வளத்தையும் சொன்ன பாருங்க, எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். எல்லாத்தையும் சுருக்கி ஒரு 4-5 சென்டென்ஸ்ல சொல்லக்கூடிய விதத்துல வந்துட்டோம் பாருங்க. 19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். என்னவா? உலகம் பொல்லாத உலகம்னு, அத பொல்லாத ஒருத்தன் கையில இருக்குது என்று அறிந்திருக்கிறோம். 20. இப்ப பாருங்க, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். தேவனுடைய குமாரன் வந்து, எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய குமாரன் வந்து. எல்லாரும் சொல்லுங்க, வந்து. ஏன் இயேசு பிறந்தாரு? இந்த உலகத்துக்கு வந்து என்ன செஞ்சிருக்காரா? நமக்கு படிங்க, நமக்கு. ஹலோ, பைபிள் இருக்கா உங்க கையில? பைபிள் கையில வச்சிருக்கீங்களா? பாருங்க, பைபிள் பாருங்க. அவர் வந்து நமக்கு, இயேசு வரலன்னா நமக்கு என்ன வந்திருக்காது? நாம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் இது ஒரு நம்ம வாழ்க்கை, இதுதான் நிஜ உலகம், இதுதான் சரியான உலகம் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அவர் வந்து என்ன தந்திருக்கிறார்? புத்தியை தந்திருக்கிறார். புத்தியை தந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த புத்தியை தந்திருக்கிறார்? ஹல்லேலூயா. இயேசு வந்து புத்தியை தந்திருக்கிறார், புரிய வச்சிருக்கிறார். இது பொல்லாத உலகம். நீ இப்படியே இருந்தனா தேவ கோபத்துல தான் வாழ்வ, இப்படியே இருந்தனா நீ நரகத்துக்கு தான் போவ, இப்படியே இருந்தனா உன் வாழ்க்கை அழிஞ்சு சீரழிஞ்சு தான் போவோம். ஆனா வா, உனக்கு ஒரு ரட்சகர் உண்டு, வா.
இந்த பொல்லாத உலகத்துல நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று அவரே நமக்கு புத்தியை தந்து அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி வந்ததுதான் ரட்சிப்பு. அப்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். கோயிலுக்கு வந்தேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், வாரம் வரேன், ஒன்னும் நடக்காது அது. ஆனா அவர் புத்தியை தரும் போது விளங்குது. அவர் வந்து புத்தியை தரார். அவர் உங்க வாழ்க்கையில வந்து புத்தியை தரார். தரும்போது என்ன நடக்குது? மனம் தெளிவாகுது. நான் எந்த நிலையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு ரட்சிப்பு தேவை, இதிலிருந்து என்னை நானே ரட்சித்துக் கொள்ள முடியாது, அந்த ரட்சகர் இயேசு, அவர் மாத்திரம்தான் இந்த நிலையிலிருந்து என்னை ரட்சிக்க முடியும், நீரா என் ரட்சகர் சொல்லி அவரிடத்துல வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழ்றதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? அதாங்க இது பொல்லாத உலகம். இந்த பொல்லாத உலகத்துல தேவன் நம்மை வேறு பிரிக்கிறார். இதோட ஒத்து போறது இல்ல, சப்போர்ட் பண்றதுக்கு நம்மள ஆண்டவர் வைக்கல. கிறிஸ்டியன்ஸ் ஆர் நாட் கால்ட் டு சப்போர்ட் திஸ் வேர்ல்ட். கிறிஸ்டியன்ஸ் ஆர் கால்ட் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்திலிருந்து நம்மை அழைத்து இருக்கிறார். அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்திருக்கிறார். We are called people. நாம் இதிலிருந்து அழைக்கப்பட்டவர்கள், இதில் மூழ்கி கிடக்கிறவர்கள் இல்ல. அதான் பவுல் சொல்றார், ரோமர் 12:2 சொல்றார், நீங்கள் உலகத்துக்கு ஒத்து போவாதீங்கன்றார். Don't mingle with them. ஏன்னா அந்த ஜனங்க பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ அவங்களோட ஒத்து போவாத, நீ வேற வாழ்க்கையை வாழுன்னு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை அங்கீகரிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராருங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கை வேற, நம்மள அழைச்ச வாழ்க்கை வேற, நம்மள அழைச்சவர் வேற, அவங்களுக்கு வேற. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில ஒத்து போறதுக்கு, கொலை செய்யறதுக்கு ஒரு கடவுள் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒத்து போறதுக்கு இருக்குது, களவு செய்யறதுக்கு இப்படியே சொல்லி கொடுத்துட்டாங்க பாருங்க. கண்ணை குத்திடுவாருன்னு, கண்ணை குத்திடுவாரு, காசு இல்லாம பண்றாரு. இந்த கடவுள் அப்படி இல்ல பாருங்க, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குறதுக்கே வந்தவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் மெலிமி நிற்போம், நம்ம எல்லாரும் மெலிமி நிற்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த உலகம் பொல்லாததுன்றத கண்டுபிடிச்சவன் தான் இயேசு கிட்ட வர முடியும். சகேயு அப்பதான் பாருங்க, இயேசு சொல்றார், இன்றைக்கும் ரட்சிப்பு வந்தது. நான் வாழ்க்கை பொல்லாதது, தவறு பண்ணிட்டேன், நான் செஞ்சதெல்லாம் சரின்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதெல்லாம் தவறுன்னு கண்டுபிடிச்சான் பாருங்க. அப்பதான் சொன்னார் இயேசு, ஏப்பா கண்டுபிடிச்சிட்டல, இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்ற. கண்டுபிடிச்சவங்க கிட்ட தான் சொல்றார், this day you are saved. இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். கண்டுபிடிக்காம ஏதோ ஒன்று பண்ணிட்டு ரட்சிப்பு ரட்சிப்புன்னு சொல்லி இருக்க கூடாது. அப்போ ஒரு உறுதியற்ற ஒரு நிலை இருக்கும். கண்டுபிடிக்கணும், நான் யாரு, நான் எப்படி இருக்கிறேன், என் நிலை என்ன, நான் இந்த உலகத்துல எப்படி இருக்கிறேன்றதை கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. அங்கதான் இயேசு எனக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். ஆண்டவரே, நீர் வந்து எனக்கு புத்தியை தந்திருக்கிறீர், நீர் வந்து எனக்கு அந்த புத்தியை தந்திருக்கிறீர், இந்த உலகம் பொல்லாததுன்ற புத்தியை தந்திருக்கிறீர். இதிலே நான் வாழ்வது எவ்வளவு பெரிய தவறு, இதுல இருந்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதுதான் நீர் எனக்கு வைத்திருக்கிற நோக்கம். இதோடு ஒத்து போக கூடாது என்று என்னை நீர் பிரித்து வைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் வந்து புத்தியை தந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நான் அழிந்து போவது உம்முடைய சித்தம் இல்லை கர்த்தாவே, நான் ஒன்றுமில்லாமல் இருப்பது உம்முடைய சித்தம் இல்லை கர்த்தாவே, நான் கெட்டு போவது உம்முடைய சித்தம் இல்லை கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தர், நீங்க கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்லை, அதனால தான் இந்த புத்தியை உங்களுக்கு தரார். இந்த உலகத்தோடு ஒத்து போறதுக்கு நம்மள வைக்கல. இதோட ஒத்து போனா நம்ம வாழ்க்கை மாறாது, மலராது. இன்றைக்கு கர்த்தாவே, இது பொல்லாத உலகம், இந்த பொல்லாத உலகத்திலிருந்து ரட்சிக்கவே நீர் வந்தீர் என்று வருகிறோமோ, அப்பொழுதுதான் நம் வாழ்க்கை மலர ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் உள்ளவரே, உம் குமாரன் இயேசுவின் மூலம் சமூகத்திலே வருகிறோம் கர்த்தாவே. இந்த அற்புதமான இந்த காலை வேளையிலே உம் வார்த்தைகளை கேட்க, உம் வார்த்தையினாலே நாங்கள் கண்டுபிடிக்க, இந்த உலகம் எந்த நிலையில் இருக்கிறது, இப்படிப்பட்ட உலகத்திலே எங்களை ரட்சித்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் இதை விளங்கிக் கொள்ள உதவி செய்யும். அவர்கள் வாழ்வு மலரட்டும், ரட்சிப்பின் அனுபவத்தில் வாழட்டும், கிறிஸ்துவுக்குள்ளே வாழட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும், வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை உண்டாக்கட்டும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களை காத்துக்கொள்ளும், நீர் எங்களுக்கு மன தெளிவை தாரும். உம்மை அறிய நாங்கள் மனதாய் இருக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் மனதை எல்லாம் நீர் நிரப்பிக் கொள்ளும், எங்கள் எண்ணங்களை எல்லாம் நீர் நிரப்பி அருளும் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம். தயவு செய்து உட்காருவோம். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அறிவிப்புகளை சொல்லுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 2 ஆராதனைகள். ஒரு ஆராதனை 6:30க்கு, 6 மணிக்கு. இரண்டாவது ஆராதனை 8:30க்கு. 2 ஆராதனையும் ஒரே செய்தி, ஒரே பாடல். நீங்கள் எதையும் மிஸ் பண்ண மாதிரி இருக்காது. மாலை ஆராதனை 6:30க்கு நடக்கும். அதுல வேற செய்தி நீங்கள் வந்து கேட்கலாம், அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு சகோதரிகள் கூடுகை இருக்கிறது. வியாழன் மாலை 6:45க்கு வேத பாடம் இருக்கிறது. இயேசுவின் மலை பிரசங்கத்தை குறித்து போதித்துக் கொண்டு வருகிறோம். வெள்ளிக்கிழமை காலை பரிந்துரை மன்றாட்டு ஜெபம் இருக்கிறது. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது. கலந்து கொள்வோம். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியுடன் உமக்கு காணிக்கை தசம பாகங்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த உலகத்திலே எங்களை வேறு பிரித்து எடுத்திருக்கிறீர். எங்களை ஆசீர்வதிக்கவே நீர் சாபமானீர். எங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கவே நீர் தரித்திரரானீர். அதையெல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் பெருகுவதே உம்முடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதே உம்முடைய சித்தமாயிருக்கிறது. ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனையும் பரிபூர்ணத்தையும் அருளுகிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இதோ காணிக்கை தசம பாகங்களால் உம்மை கனப்படுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், பெருக செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. God bless you.